ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேற்று பார்த்த அனுபமா ஸ்டோரியோட செகண்ட் பார்ட்டு தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. அடையாறு போலீஸ் ஸ்டேஷன். கிரைம் இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் லாக்கப் அறையில் உதடு கிழிந்து பரிதாப பார்வை பார்த்து கொண்டிருந்த இளங்கோவின் உதட்டோரமாக வழிந்த இரத்தத்தை ஒரு விரலால் எடுத்து காட்டினார். பாரு, யாருக்கும் உபயோகம் இல்லாமல் எதுக்காக இப்படி அனாவசியமாக ரத்தம் சிந்துற? சொல்லு, ரத்னபூபதியை நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கோ ராஜா. அவர் குரலில் பொய் கருணை இருந்தது. இது திட்டமிட்ட சதி. நான் கொலை செய்யலை. என்னை இந்த வகையில் சிக்க வச்சுட்டாங்க. தயவு செஞ்சு என்னை நம்புங்க என்று வார்த்தை வார்த்தையாய் சொல்வதற்குள் திணறிப்போனான். வாயை அசைச்சாலே வலித்தது. ஒரு பல் முனை முறிந்திருந்தது. உடம்பு முழுக்க வலி அலையடித்து கொண்டிருந்தது. நேற்றிரவு சம்பவத்தை இளங்கோவால் இன்னும் நம்ப முடியவில்லை. தன்னை கைது செய்ததும், ராத்திரி முழுக்க அடித்து உதைத்து தன்னை விசாரித்ததும், இப்பொழுதுதான் வலியோடு நின்று கொண்டிருப்பதும் எல்லாமே கனவின் அத்தியாயங்கள். இதோ கனவு முடிவடைந்து நான் விழித்து கொள்ளப் போகிறேன். இல்லையே, கனவில் வலிக்காதே, எனக்கு வலிக்கிறதே. நிஜம்தான். இது கசப்பான நிஜம், கொடுமையான நிஜம், பயங்கரமான நிஜம், எதிரிக்கும் நிகழக்கூடாத நிஜம். அனுபமாவின் கம்பெனியில் சின்சியராகத்தானே உழைச்சேன். திடீர்னு என் மேலே திருட்டு பழி போடப்பட்டு வேலையை விட்டு அனுப்பப்பட்டேன். யாரோ செஞ்சு சதின்னு நினச்சேன். அனுபமாவோட கணவர் ரத்னபூபதிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. அவரே பேசினார். நைட்டு 8:30 மணிக்கு பங்களாவுக்கு வான்னு சொன்னார். நான் திருடவே இல்லைன்னு சொன்னேன். தெரியும், அதை பற்றி தான் பேசணும், வான்னு சொன்னார். பெரிய மனுஷர் அழைக்கும் போது நேரம் தவறாமல் போகணும்னு முன்னதாகவே புறப்பட்டு பெசன் நகர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சரியாக 8:30 மணிக்கு பங்களாவுக்கு போனேன். வாட்ச்மேன் இல்லை. கேட்டு திறந்து உள்ளே போனேன். அழைப்பு மணியை ஒலிக்க பண்ணேன். கதவை திறந்தது அனுபமா. சார், எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாருன்னு சொன்னேன். தெரியும்னு சொன்னாங்க. இப்படி உட்காருங்க, கேட்டுட்டு வர்றேன்னு சொல்லி அனுபமா மாடி அறைக்கும் போனா. சில நிமிஷத்தில் இறங்கி வந்தா. இளங்கோ, அவர் உங்களை மாடி ரூமுக்கு கூப்பிடுறாரு, போங்கன்னு சொன்னா. மாடி அறைக்குள்ளே வந்து பார்த்தா அறையே அலங்கோலமாக கிடக்கு. கட்டில் மேலே ரத்னபூபதி விழிகளும் நாக்கும் பிதுங்கி இருக்க, இறந்து போய் கிடக்க. அனுபமா சட்டுன்னு கதவை மூடினா. நான் ஓடி வந்து கதவை தட்டினேன். என்ன மேடம் இதெல்லாம்? உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு? ஏன் என்னை ரூமுக்குள்ளே போட்டு கதவை சாத்துனீங்கன்னு கத்துனேன். எதுவும் புரியாமல் அறைக்குள்ளேயே பேதலிச்சு நான் நிற்க, கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்து என்னை கைது செஞ்சது. கொலகார நாயேன்னு சொன்னது. இது எல்லாத்தையும் விட அனுபமா தத்ரூபமாக அலறி, பாவி, என் புருஷனை இப்படி அநியாயமாக கொன்னுட்டியேடான்னு நடித்தாலே. என் மேலே ஒரு பெரிய பழியை விளைவிக்க எவ்வளவு பெரிய சதி. ரொம்ப ரொம்ப திட்டமிட்டிருக்கா. போலீஸை பிரமாதமாக நம்ப வச்சிருக்கிறா. போலீஸில் என்னை விசாரிக்கல சொல்கிறத பார்த்தா ஒரு கதையே உருவாக்கியிருக்கா. நான் அவளோட காதலனா, அதாவது பழைய காதலனா. அந்த இறக்கத்தில் வேலையில் சேர்த்தாலாம். ஆனால் நான் பல தடவை மிரட்டி பணம் வாங்கினேனா. வேறு வழியே இல்லாமல் டிஏஜிக்கிட்ட ரகசியமாக புகார் பண்ணாலாம். நான் இல்லாதப்போ என் அறையில் சோதனை போட்டாங்களாம். அனுபமா எனக்கு எழுதின 3 காதல் கடிதங்களையும் நானும் அவளுமா சேர்ந்து நின்று எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தையும் என் கட்டிலுக்கு அடியிலிருந்து எடுத்துக்கிட்டாங்களாம். ரத்னபூபதியை நான் சந்தித்தது எங்கள் பழைய காதலையும் சொன்னேனா. அதனால் அவர் ஆத்திரப்பட்டு என்னை அவர் தாக்க, அவரை பதிலுக்கு நான் தாக்க, கடைசியாக அவர் கழுத்தை நெரிச்சு அனுபமா முன்னாடியே நான் கொலை செஞ்சுட்டேனா. எவ்வளவு பெரிய கற்பனை காவியம்! எது உண்மை எது பொய்ன்னு புரியாமல் போலீஸும் இந்த கற்பனையை நம்புதே. என்னை குற்றவாளின்னு சர்வ நிச்சயமாக தீர்மானிச்சிட்டாங்களே. அனுபமா நடிக்கிறா. அவளை நம்பாதீங்கன்னு சொன்னால் வயிற்றுலையே மிதிக்கிறாங்களே. என்னோட ஒரே ஒரு வார்த்தையை கூட இவங்க நம்ப தயாராக இல்லை. நான் கொலை செய்யலைன்னு கெஞ்சி சொன்னாலும் கத்தி சொன்னாலும் காதலையே வாங்கிக்கிற தயாராக இல்லை. இந்த சதி வலையில் இருந்து நான் தப்ப போகிறேனா? என்னை இவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்து யார் காப்பாற்ற போகிறாங்க? இளங்கோவுக்கு கண்களிலும் மனதிலும் இருட்டி கொண்டு வந்தது. எதிரே நின்ற பன்னீர்செல்வம் முதட்டில் வழிந்த இரத்தத்தை அவனது சட்டை இல்லாத மார்பில் தடவி விட்டு, இதோ பாருப்பா, இது வரைக்கும் நீ உணர்ந்ததெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் புரிஞ்ச முடிகிற வழி. வினோதமான வழி உண்டாக்குற வித்தையெல்லாம் இருக்குது. ஒரு விரலில் ஒரு நகம் கூட தங்காது. அதையெல்லாம் அனுபவித்து பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா என்றார். அவரை இயல்பாக பார்த்தான் இளங்கோ. இப்போ நான் என்ன செய்யணுங்கிறீங்க? ஒத்துக்கணும். எதை? ரத்னபூபதியை நீ கொலை செஞ்சதை ஒத்துக்கணும். அப்புறம் வேற என்ன செய்யணும்? எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும். சரி, ஒத்துக்கிறேன். வாக்குமூலம் எழுதி கொண்டாங்க, கையெழுத்து போடுறேன் என்றான் இளங்கோ. பன்னீர்செல்வம் கொஞ்சம் ஆடி போய் விட்டார். நிஜமாக தான் சொல்கிறியா? சார், நான் அனாதை இல்லை. எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க.
என் மேலே உயிரையே வச்சிருக்கிற அன்பான காதலி இருக்கா. அவங்களுக்கு எல்லாம் என்னை கைது செஞ்ச விபரத்தை நீங்கள் தெரிவிக்கணும். எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். இரு, முதல்ல இதை சொல்லு. ரத்ன பூபதியை கொலை செஞ்சதை ஒத்துக்கிறியா? அதை ஒத்துக்கிறேன்னு சொன்னேனே, எதுக்கு கொன்ன? எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. எனக்கும் அனுபமாவுக்கும் உள்ள பழைய காதலை ரத்ன பூபதி கிட்ட சொன்னேன். அப்போ அவர் குடிச்சிட்டு இருந்தாரு. அந்த போதையில் நான் சொன்ன அதிர்ச்சியான செய்தி அவரோட ஆத்திரத்தை தூண்டி விட்டுடுச்சு. உடனே என்னையை தாக்கினாரு. என்ன பாதுகாத்துக்கிறதுக்காக நானும் திருப்பி தாக்கினேன். போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் ஆத்திரம் அதிகமாகி நான் அவரோட கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சுட்டேன். வெரி குட். இவ்வளவு நேரம் ஒத்துக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சு எதுக்காக அனாவசியமாக இவ்வளவு அடியும் உதையும் வாங்கின? இளங்கோ அமைதியாக கீழ்கண்களால் பார்த்தான். கான்ஸ்டபிள் வந்து சொல்லி பன்னீர்செல்வம் சென்று ரிசீவரை எடுத்துக்கொண்டு எஸ் சார் என்றார். என்னையா சொல்கிறான் அவன் என்றார் டிஏஜி வெங்கடேசன். விடாமல் விசாரித்ததில் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் சார் குற்றத்தை ஒத்துக்கிட்டான். அனுபமா சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான். வாக்குமூலத்தில் கையெழுத்து போட தயாராக இருக்கான். அவன் இல்லைன்னு மறுக்க முடியாது. அவனுக்கு எதிராக அவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது. அப்போது மாஜிஸ்ட்ரேட் கிட்ட இன்றைக்கே கொண்டு போயிடுங்க. போலீஸ் கஸ்டடி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரிமாண்டில் வச்சுட்டு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவனே ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த கேஸில் அதிக வேலை இல்லை. ஆமாம் சார், ஆனால் அவனை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் சார். அது உங்கள் கடமைங்க. ஃபோனை வைங்க. அவனோட அப்பா அம்மாவுக்கும் காதலிக்கும் தகவல் கொடுக்கணும்னு சொல்கிறான். அனுமதிக்கட்டுமா சார்? காதலியா? அனுபமாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேற ஒரு குட்டியை சைஸ் பண்ணிட்டான் போல இருக்குது. டீசெண்டாக பேசுங்க. யார் என்னன்னு தரோவாக விவரம் கேட்டு அட்ரஸும் வாங்கி வச்சுக்கோங்க. நாங்களே தகவல் கொடுத்துருவோம்னு சொல்லுங்கள். உடனே தகவல் கொடுக்க வேணாம். அவனை ரிமாண்டில் வச்சதுக்கப்புறம் தகவல் கொடுத்தா போதும். புரிஞ்சதா? சரி சார் என்று வைத்தார். மறுபடியும் இளங்கோவிடம் வந்தார். காதலின்னு சொன்னியே, 2வது காதலா? ஆமாம். பேர் என்ன? அமுதா. என்ன பண்ணுது? ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கிளார்க்காக வேலை பார்க்குது. அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொன்ன? வடலூரில். இந்த பொண்ணு வேலை பார்க்குற ஆஃபீஸில் ஃபோன் நம்பர் இருக்கா? சொல்லு. இருக்கு. சொன்ன நம்பரை குறித்து கொண்ட இன்ஸ்பெக்டர், சரி நான் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடுறேன் என்றார். நான் பேசணும் அவளோட. அதெல்லாம் முடியாது. சரி, நீங்களே பேசுங்க. உடனே அவளை வந்து என்னை பார்க்க இங்கே வர சொல்லுங்க. ஆகட்டும், சொல்லிடலாம் என்று விட்டு வெளியே வந்து லாக்கப் அறையை பூட்ட சொன்ன இன்ஸ்பெக்டர் தன் மேஜைக்கு வந்து அவனை மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் கோர்ட்டில் ஆஜர்படுத்துவதற்காக அரசாங்க காகிதங்களை தயார் செய்ய துவங்கினார். முதல் காரியமாக சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டு புகையை சைடில் ஊதினார். பகுதி 2. நோ பாக்ஸிங் பாஸ் என்று பேப்பரிங் பெயிண்டால் வசனம் எழுதிய பனியன் அணிந்த வேறு யார்? சுசிலா படு உற்சாகமாக அறைக்குள் நுழைந்து, கை கொடுங்க பரத், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க என்று கை நீட்டினாள். 1 மினிட் என்று ஃபோனில் சொல்லி வலது கையில் இருந்து இடது கைக்கு மாற்றிக்கொண்ட பரத் அவளின் கை குலுக்களை பெற்றுக்கொண்டு எதில் என்றான். ஃபோனில் யாரு? அவங்க வெயிட் பண்ணுவாங்க, நீ சொல்லு சுசி என்று மவுத் பீஸை மூடிக்கொண்டான். சொல்கிறேன், ஃபோனில் யாருன்னு சொல்லுங்க. எஸ் திவ்யா. எஸ் ஃபார் ஸ்வீட் இல்லை சீனிவாசன். அதெல்லாம் சரி, யார்? குலம் கோத்திரம் எல்லாம் தெரியாது சுசி. ஃபோன் பண்ணி நாங்கள் டால்ஃபின் ஐஸ்கிரீம்லேருந்து பேசுகிறோம். 10 கப்புக்கு மேலே வாங்கினா டோர் டெலிவரி தர்றோம் சார். ஜஸ்ட் எங்களுக்கு ஃபோன் செஞ்சால் போதும்னு சொன்னாங்க. அவள் பேர் எதுக்கு கேட்டீங்க? நான் எங்கே கேட்டேன்? அவள் குரல் நல்லா இருந்துச்சு, லேசாக பாராட்டினேன். என்ன சொல்லி பாராட்டினீங்க? ஐஸ்கிரீம் தேவையில்லைன்னா கூட உங்கள் குரலை கேட்குறதுக்காகவே ஒரு தடவை ஃபோன் பண்ணலாம் போல் இருக்குன்னு சொன்னேன். போங்க சார்னு என்னமோ நான் கன்னத்தை கிள்ளிட்ட மாதிரி வெக்கப்பட்டாங்க. நீங்கள் இவ்வளவு வெக்கப்படுறத பார்த்தா உங்கள் பேர் துளசியாக தான் இருக்கணும்னு சொன்னேன். இல்லை சார், எஸ் திவ்யான்னு சொன்னாங்க. எஸ்னா? ஓ, OESன்னு கேட்டேன். இல்லை, எங்கள் அப்பா பேர் சீனிவாசன்னு சொன்னாங்க. அப்புறம் அப்பா என்ன செய்கிறாருன்னு 4 வார்த்தை பேசிகிட்டு இருந்தோம் என்று பரத். சுசிலா, நான் ஸ்டாப்பிங்காக முறைப்பதை பார்த்து மவுத் பீஸை மூடிய கையை எடுத்து அதில் பேசினார். மிஸ் திவ்யா, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். உங்கள் நம்பர் தான் நான் குறிச்சிருக்கேனே, அப்புறம் கூப்பிட்றேன். வச்சுட்டு ஐஸ்கிரீம் வியாபாரத்தை பாருங்கள் என்று விட்டு வைத்தான். சுசிலா நாற்காலியில் அமர்ந்து பரத் ஒரு துண்டு சீட்டில் எழுதி வைத்திருந்த ஃபோன் நம்பரை பார்த்தாள். துண்டு சீட்டை எடுத்து 8ஆக 32ஆக கிழித்து குப்பை தொட்டியில் போட்டாள். என்னாச்சு சுசி உனக்கு? கொஞ்சம் முன்னாடி உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் பண்ணா. நீ வந்ததும் பேச சொல்லி நம்பர் கொடுத்தா. எழுதி வச்சேன். அந்த சீட்டை தான் இப்போ நீ கிழிச்சு போட்ட. மை காட், யார் அவ? பேர் சொல்லலை. நீயும் அவளும் சேர்ந்து வாங்கின லாட்ரி சீட்டுக்கு 5 லட்சம் விழுந்திருக்கான் என்று கண்ணடித்தான். பரத், நான் கிழிச்சு போட்டது அந்த திவ்யாவோட ஃபோன் நம்பர் தான். ஆமாம், ஸோ வாட்? டால்ஃபின் ஐஸ்கிரீம் நம்பர் டைரக்டரியில் கிடைக்காதா? அவகிட்ட அதை பற்றி அப்புறம் பேசலான்னு சொன்னீங்களே, எதை பற்றி? அதிகாலையில் கெட்ட கனவு வருதான்.
அது வராமல் எப்படி தூங்குறதுன்னு கேட்டா. அந்த அளவு கரெக்டையா? கடைசியில் வேப்பெண்ணெய் கிராக்கி சுசி மார்க்கோ சோப் போடுறாளாம். இதெல்லாம் என்ன விசாரிப்பு வேண்டி கிடக்கு? நானா கேட்டேன், ஃபோனில் ஒரே வாசனையாக இருக்கே, ஏதாச்சும் சென்ட் போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். சான்ஸ் இல்லை சார், நான் மார்க்கோ சோப் போடுறவன்னு சொன்னா. போதும், என் தலை மறைஞ்சதும் விசம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் இந்த ரப்பீஸ் குணத்தை மாற்றிக்கிறதா அபிப்பிராயமே இல்லையா? ஐ அப்ஜெக்ட் தட் ஸ்ட்ராங் வர்ட் ரப்பீஸ் யுவர் ஆனர். சொல்லு, எல்லாமே சொல்ல வந்த? என்னமோ சொல்ல வந்த என்றான் பரத் சிகரெட்டை பாக்கெட்டிலிருந்து எடுத்தபடி. லாயர் தீர்த்தராமன் நம்ம மூமெண்ட்டை பார்த்து பயந்துட்டாரு. ஹரிஹரன் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கேஸை வித்ட்ரா பண்ண சொல்லிட்டாரு. 11 மணிக்கு கோர்ட்டில் அவரோட சேம்பருக்கு வர சொல்லியிருக்காரு. ஹரிஹரன் கையெழுத்து போட்ட பேப்பர்ஸை ஒப்படைக்கிறாரா என்றாள் சுசிலா. நான் சொன்னேன்ல, அந்த தீர்த்தராமன் தோத்தராமனா போறாருன்னு எதிர்பார்த்தேன். இவ்வளவு சீக்கிரம் கோர்ட் வாசல்லே சரண்டர் ஆயிடுவார்னு நான் எதிர்பார்க்கல. விநாயகத்துக்கும் நீங்கள் அந்த லா பாயிண்ட் எடுத்து சொல்லலைனா ஆள் அம்பேல் ஆயிருப்பார். தனியாக என்கிட்ட சொன்னார். என்னன்னு? பரத் கோர்ட்டு பக்கமே வராததால் அவருக்கு லா பாயிண்ட்டோட டச்சு விட்டு போயிருக்கும்னு நினச்சேன். மனுஷன் அசத்திட்டாருன்னு சொன்னார். பாரு, புகழுது பாரு. நீ தான் அப்பப்போ இடிக்கிற. ஐயா, ரொம்ப தான் மெச்சிக்க வேணாம். நம்ம பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு சுசி. நம்ம கோர்ட்டுக்கு போய் பேப்பர்ஸை வாங்கிட்டு நேராக அவனை பார்த்து நேர்லேயே ஒப்படைச்சிட்டு வந்துடலாம் என்று சாம்பல் தட்டி விட்டு மணி பார்த்து, ராமகிருஷ்ணனால் பாசந்தியும் சம்சாவும் சாப்பிட்டுட்டு போனால் டைம் இருக்கும் என்று எழுந்து கொண்டான். சுசிலா எழுந்த போல ஸ்ப்ரிங்காய் அவள் அமைந்திருந்த கூந்தல் அதிர்ந்து ஆடியது. ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தார். கூந்தலின் உச்சியில் ஒரு குட்டி பிளாஸ்டிக் தொட்டி வடிவ பின்குத்தி, கழுத்தில் உற்றி பார்த்தால் தெரிகிற ஒரு கோடு சைஸ் தங்கச்சங்கிலி அணிந்திருந்தாள். அதன் டாலராக சின்ன கித்தார் தொங்கியது. இடுப்பில் தங்க நிறத்தில் வளையம் வளையமாக ஒரு பேன்சி ஃபெல்ட் போட்டிருந்தாள். வளையல்கள் சதுரமாக இருந்தன. காரை அவள் ஓட்ட அருகில் அமர்ந்திருந்த பரத் ரொம்ப நேரமாக அவளையே பார்த்து கொண்டிருந்து விட்டு, ஏ சுசி, எனக்கே தெரியாம நீ யோகா ஏதாவது பண்ணுறியா என்றான். இல்லையே, ஏன்? லேனா தமிழ்வாணன் மாதிரி பல வருஷமாக எப்படி உடம்பை சீராக வச்சுருக்க. ரியலி ஐ ஒண்டர். 5 வருஷத்தில் 2 தடவை எனக்கு தொப்பை வந்து நீ சத்தம் போட்டு ஹெல்த் கிளப் எல்லாம் சேர்ந்து குறைக்க வேண்டியதாயிடுச்சு. பட் நீ மாறாமல் இருக்க. சாரி பரத், நான் வெக்கப்படுறதா இல்லை. உன்னை வெக்கப்படுத்துறதுக்காக சொல்லலை, பின்ன பாராட்டா? அப்படின்னா தேங்க்ஸ். அதற்கு மேல் பேச விடாமல் சுசிலா பரத்தின் காதை பிடித்து நிஜமாகவே திருக, ஆ என்று அலறின பரத், ஏய் ரோட்டை பார்த்து ஓட்டு என்று கத்தினான். பாரிஸ் கார்னரில் பைத்தியம் பிடித்துவிடும் டிராஃபிக்கில் கோர்ட் எதிரில் பார்க்கிங் பகுதியில் இடம் தேடி நிறுத்திவிட்டு கர்ச்சீஃப் மூக்கில் காற்றாடி விற்பவர்களை மிதித்து விடாமல் பிளாட்பாரத்தில் நடந்து ரிக்ஷா ஆட்டோக்களின் டயர்களிடமிருந்து அடிக்கடி மயிரிழையில் தப்பி ராமகிருஷ்ணா லஞ்ச் ஹோம் வந்து சேர்ந்தார்கள். செல்ஃப் சர்வீஸில் வாங்கி கொண்டு வந்து அமர்ந்தபடி சாப்பிட்டபடி, உனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்றான் பரத். என்ன? 10 நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து ஹாலிடே எடுத்துக்கிட்டு பெங்களூர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டோட எஸ்டேட் இருக்குது, அங்கே போய் தங்கிட்டு வரலாம்னு நினச்சிட்ருக்கேன். வாவ், இந்தாங்க, என் பாசந்தையும் சேர்த்து சாப்பிடுங்க. இன்றைக்கே பேக் பண்ணிடட்டுமா? காரில் தானே போகிறோம், ஸ்டெப்னிக்கு டியூப் மாற்றணும், மாற்றிக்கிட்டு போயிடலாம். நாளைக்கு எத்தனை மணிக்கு புறப்படுறோம் என்றாள் சுசி படபடவென்று. இரு, ஒரு யோசனைன்னு தான் சொன்னேன். நாளைக்குன்னு நீயே தீர்மானிச்சிட்டா எப்படி? நல்ல விஷயம்லாம் தள்ளி போடக்கூடாது பரத். காசை கரியாக்கிறது நல்ல விஷயம், ஹெல்த்தை கவனிச்சுக்கிறது நல்ல விஷயம் இல்லையா? பாவம், நீங்களும் ரொம்ப நாளாக ஓய்வே இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. தப்பி தவறி ஊட்டி போவோம், அங்கேயும் ரெடியாக ஒரு கேஸு நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு தேவை, மூலிகை காற்று தேவை. அப்போது நான் மட்டும் போயிட்டு வந்தால் போதுங்கிறியா? நீங்கள் பாட்டுக்கு மறந்துட்டு தூங்கிட்டாலும் கம்பளி போர்வை எடுத்து போர்த்தி விட நான் வேணாமா? ஒரு விக்கலே வருது, தண்ணி எடுத்து கொடுக்க நான் வேணாமா? எனக்கு பணிவிட செய்கிறதுக்காக நீ வர்றேன்னு சொல்கிற. ஆமாம், நீங்கள் பாவம் இல்லையா? பார்க்கலாம். என்ன பரத், சொரத்து இறங்கி போச்சு. சீரியஸாக தானே சொன்னீங்க? ஆஃபீஸில் வேலைகள் தேங்கிடும் சுசி. தலை போகிற வேலை எதுவும் இல்லை, மாதவி ஹேண்டில் பண்ணிக்குவா. திடீரென்று சிரிக்க துவங்கினான் பரத். எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்கள் ஜூனியரில் ஆத்மா பதில்கள் படிக்கிறதுண்டா நீ? அதில் ஒருத்தன் ஹேண்டில் பார் இல்லாத சைக்கிளை எதற்கு ஒப்பிடலாம்னு கேள்வி கேட்டிருந்தான். இப்படி நீ மாதவி ஹேண்டில் பண்ணிப்பான்னு சொன்னதும் எனக்கு அந்த கேள்வி ஞாபகம் வந்துச்சு. பேச்சை மாற்றாதீங்க பரத் என்ற சுசிலா நேரம் பார்த்து, டைம் ஆச்சு, வாங்க போய்கிட்டே பேசலாம் என்றாள். சாலையை கடக்க எரிச்சலான 7 நிமிடங்கள் பிடித்தன. கடற்கரையில் அலை வரும்போது அது கால்களை தொட்டுவிடக்கூடாது என்று பின்னேறுவதும் அது வடிந்ததும் முன்னேறுவதுமாக இருப்பது போல
ஏகப்பட்ட முயற்சிகள் தேவைப்பட்டது. இனி 50 அடிக்கு ஒரு சிக்னல் வரத்தான் போகிறது. சேம்பரில் தீர்த்தராமன் இல்லை. அவரின் குமாஸ் தான் இருந்தார். இவ்வளவு நேரம் இருந்தார். இப்போ தான் ஃபஸ்ட் கிளாஸ் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஒரு அட்டைன்மெண்ட் அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காரு. நீங்கள் வந்தால் கோர்ட்டுக்கு வர சொன்னார். அந்த கோர்ட்டுக்கு நிறையா கருப்பு கவன்களை, காக்கி சட்டில்களை, கவலை முகங்களை கடந்து வந்து சேர்ந்த போது மாஜிஸ்ட்ரேட் முன்பாக இளங்கோவை ஆஜர்படுத்தினார் அரசாங்க வக்கீல். பகுதி 3. நீதிபதி காகிதங்களை பார்த்தார். நிமிர்ந்து விசாரணை கூண்டில் நிறுத்தப்பட்டிருந்த இளங்கோவை பார்த்தார். மீண்டும் காகிதங்களை பார்த்தார். கண்ணாடியை கழற்றிக்கொண்டு நிமிர்ந்தார். உன் பேர் தானே இளங்கோ என்றார். ஆமா என்றான் இளங்கோ. இந்த வாக்குமூலம் கொடுத்துருக்கிறது நீதானே? ஆமாம். இதில் போடப்பட்டிருக்கிற கையெழுத்து உன்னோடது தானே? ஆமாம். தொழிலதிபர் ரத்னபூபதியை கொலை செஞ்சது நீ ஒத்துக்கிற அப்படிதானே? கோர்ட் வாசலில் இதுவரை அசுர்வாசியமாக கோர்ட் நடவடிக்கைகளை காதில் வாங்கி கொண்டிருந்த பரத் சுசிலாவிடம், சுசி, தொழிலதிபர் ரத்னபூபதினா பேப்பர் பார்க்கலையா நீங்கள்? ரெடிமேட் எக்ஸ்போர்ட் கம்பெனி சமீபத்தில் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த மேரேஜ் ரிசப்ஷனுக்காக நம்ம போயிருந்தோமே, நீங்கள் கூட விவஸ்தை இல்லாமல் அவரோட புது பொண்டாட்டியை சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே என்றாள் சுசிலா. அந்த விவரம் எல்லாம் இப்போ வேணாம். அந்த க்யூட் ஏஞ்சல் விதவை ஆயிடுச்சா? கொலை பண்ணின ராஸ்கல் மூஞ்ச கொஞ்சம் சரியாக பார்த்துக்கலாம். பரத் நகர்ந்து நின்று பார்த்தான். நீதிபதி மறுபடியும் கேட்டார். பதில் சொல்லுப்பா. ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்க. உன்னை போலீஸ்காரங்க கொலை நடந்த இடத்துலையே பிடிச்சிருக்காங்க. நீ ஒத்துக்கிறதானே? இளங்கோ மறுப்பாக தலையசைத்தான். இல்லை யுவனானர், நான் இந்த கொலையை நான் செய்யவே இல்லை என்றான் அழுத்தம் திருத்தமாக. சுவரோரமாக நின்றிருந்த இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் பதைத்து போனார். கமனாட்டி சொதப்பிட்டானே. என்ன சொல்கிற? இந்த வாக்குமூலத்தில் இருக்கிறது உன்னோட கையெழுத்து தானே? ஆமாம். இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் என்னை மாட்டு அடிக்கிற மாதிரி அடித்தார். என் உதடி கிழிஞ்சிருக்கிறது கூட அவர் தான் காரணம். என் உடம்பு பூரா வலிக்குது. எனக்கு ஜுரமாக கூட இருக்குது. விசாரணைங்கிற பேரில் என்னை மிருக மாதிரி அவர் நடத்தினார். மேற்கொண்டும் சித்திரவதை செய்ய போகிறதா மிரட்டினார். வலிக்கு பயந்து வாக்குமூலத்தில் கையெழுத்து போட்டேன் யுவரானர். நான் படித்தவன். ரொம்ப நாளாக ஒரு நல்ல வேலை கிடைக்காம திண்டாடி ரத்னபூபதி சார் ஆஃபீஸில் அவர் மனைவி அனுபமாவோட பர்சனல் செக்ரட்டரியாக வேலைக்கு சேர்ந்த அனுபமா தன்னோட புருஷனை கொலை செஞ்சு தான் அந்த பழியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அழகா எனக்கு எதிரான ஆதாரங்களை உருவாக்கி பழியை ஏன் மேலே விழ வச்சுட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எனக்கு பாதகமாக அமையிறபடி திட்டமிட்டு நடத்திட்டாங்க. இதுதான் உண்மை. நான் அவங்கள காதலிச்சதே கிடையாது. நான் அப்பாவி. நீதிபதி அவர்களே, போலீஸ் அவசரப்பட்டு என்ன குற்றவாளியாக்க முயற்சிக்கிறாங்க. என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும். என்னை மறுபடியும் போலீஸ் கையில் ஒப்படைச்சிடாதீங்க. என் உயிரை மட்டும் வச்சுக்கிட்டு துவம்சம் பண்ணிடுவாங்க. எனக்குரிய உரிமைகள் வேணும். என்னை நிரபராதினை நிரூபிக்க வாய்ப்பு தரணும். கொதித்து பேசினான். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவன் அதிகமாக பேசுகிறான் என்று சொல்ல அவரை கையமர்த்திய நீதிபதி இளங்கோவை தாண்டி இன்ஸ்பெக்டரை பார்த்தார். நீங்கள் தானே பன்னீர்செல்வம்? ஆமாம் யுவரானர். இவர் இப்படி சொல்கிறாரே, அடிச்சிங்களா? மிகையாக சொல்லி உங்கள் பரிதாபத்தை தேடிக்க பார்க்குறான். ஆதாரங்களும் சாட்சிகளும் கச்சிதமாக இருக்குது. இவன் சாமர்த்தியமான ஆசாமி. இவனோட அழுகையும் ஆவேசமும் நடிப்பு. நீதிபதி தன் நாற்காலியை விட்டு எழுந்து இறங்கி விசாரணை கூண்டில் நிற்கும் இளங்கோ அருகில் வந்து அவன் நெற்றியை தொட்டு பார்த்து, நிச்சயமா உன் நாட்டுக்கு மேலே இருக்கும். சொன்ன வார்த்தைகள் பொய்யா இருக்கலாம், ஜுரம் பொய்யில்லை என்று மறுபடியும் தன் நாற்காலிக்கு சென்றார். சுசி, இன்ட்ரெஸ்டிங்காக அல்ல என்றான் பரத் சுவாரஸ்யமாக கவனித்தபடி. இளங்கோ என்றார் நீதிபதி, நீங்கள் குற்றவாளின்னு உங்கள் மேலே கொலை வழக்கு போடுறதுக்கு சரியான ஆதாரங்கள் போலீஸ்கிட்ட இருக்கிறதால உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் உங்களை குற்றவாளி இல்லைன்னு இப்போ தீர்மானிக்க முடியாது. உங்களை 15 நாள் ரிமாண்டில் கோர்ட்டு கஸ்டடியில் வைக்கிறேன். உங்களை உடனடியாக ஜெயிலில் விசாரணை கைதியாக அட்மிஷன் போட சொல்லி உடனடியாக மருத்துவ உதவி தர சொல்கிறேன். உங்களுக்கு கோர்ட்டு மூலமாக இலவசமாக வக்கீல் ஏற்பாடு பண்ண வேண்டியது அவசியமானு பரிசீலனை செஞ்சு தான் பதில் தர முடியும் என்றார். இளங்கோ கண்ணீருடன் சொன்னான். சார், ஒரு பெரிய கோடீஸ்வரி என் மேலே கொலைப்பழி விலை செஞ்சுருக்காங்க. இதை முறியடிக்க நான் பெரிய வக்கீலாக தான் ஏற்பாடு செஞ்சுக்கணும். அவ்வளவுக்கு எனக்கு வசதி இல்லை. நான் பரிசீலிக்கிறேன் என்று நீதிபதி கையெழுத்து போட இளங்கோ அந்த கோர்ட்டில் இருந்த வக்கீல்களை பார்த்து கத்தினான். சத்தியமாக நான் கொலை செய்யலை. யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க. ஐயா, என்னை காப்பாற்றுங்க. என்னை மாட்டி வச்சுட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க. நீதிபதி கேவல் எடுத்து தட்டி டேக் ஹிம் அவே என்றார். 2 போலீஸ்காரர்கள் கண்ணீருடன் கத்தியபடி திமிரிய இளங்கோவை அழைத்து செல்ல அந்த இளங்கோ பரத் சுசிலாவை கடந்து போலீஸ் ஜீப்புக்கு நடத்தப்பட பரத் சுசிலாவிடம் சொன்னான். எனக்கு இவனை நம்ப தோணுது சுசி. கொலை செஞ்சவன் இவ்வளவு மறுக்க மாட்டான்.
குரல் இப்படி நடுங்காது, உடம்பு இப்படி பதறாது. இப்போது என்ன செய்யணுங்கிறீங்க? அவனுக்கு நான் ஏன் உதவி செய்யக்கூடாது? போச்சுடா. இலவச இலவச வக்கீலா? தேங்காய் மூடி கச்சேரியா? பணத்துக்காக பல தடவை வேலை பார்ப்போம். ஆனால் சில நியாயத்துக்காக சில சமயம்தான் வேலை பார்க்க முடியும். டயலாக் நல்லா இருக்கு. நாளைக்கு பெங்களூர் புறப்பட ப்ரோக்ராம் என்னாச்சு? கொஞ்ச நாள் கழிச்சு போனாலும் பெங்களூர் இருக்கும் சுசி. யாரும் உதவலைனா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இளங்கோ உயிரோடு இருக்க மாட்டான். போலீஸ் வெர்ஷன் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. நீ நம்ம தீர்த்தராமனை பார்த்து பேப்பர்ஸ் வாங்கிட்டு போய் ஹாரில் உட்காரு. நான் அதோ மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு வர்றாரு பாரு இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம், அவர் வாயை கிளறிட்டு வர்ற என்று பரத் நகர்ந்தான். பகுதி 4. வணக்கம், என் பேர் பரத் என்றான் பரத். மத்திய சிறைச்சாலையில் பார்வையாளர் ஹாலில் கம்பி தடப்புக்கு அந்த பக்கம் நின்றிருந்த இளங்கோ கை கூப்பினான். கோர்ட்டுக்கு நான் வந்திருந்தேன். நீ கைதானதை பார்த்த. என் மனசுக்கு நீ குற்றவாளி இல்லைன்னு பட்டுது. இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வத்தை பார்த்து பேசினேன். விவரம் சொன்னார். அதையும் மீறி ஒரு ஆர்வத்தில் நான் வந்திருக்கேன். நீ என்கிட்ட ரொம்ப ரொம்ப உண்மை பேசினா நிச்சயம் நான் உன்னை காப்பாற்றுறேன். நெகிழ்ந்து போன இளங்கோ உதடுகள் துடிக்க, ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டான்னு எனக்கு தெரியாது, எனக்கு உண்டு. நான் விரும்பி வணங்குற துர்க்கையம்மன் மேலே சத்தியமாக கோர்ட்டில் சொன்னதெல்லாம் உண்மை. எதையும் மறைச்சு சொல்லலை, எதையும் மாற்றி சொல்லலை. இருங்க, ஒவ்வொன்றா வரலாம். நீங்கள் அனுபமாவை காதலிச்சிங்களா? இல்லவே இல்லை. அனுபமாவை எப்போ முதல் தடவையாக சந்திச்சிங்க? அவங்க கம்பெனியில் நடந்த இன்டர்வியூக்கு நான் போயிருந்தப்போ தான் சந்தித்தேன். எப்படி அப்ளை பண்ணீங்க? யாராச்சும் அப்ளை பண்ண சொன்னாங்களா? இல்லை, பேப்பரில் விளம்பரம் பார்த்து நானாக தான் அப்ளை பண்ணேன். அனுபமாவே இன்டர்வியூ செஞ்சாங்களா? அனுபமாவும் அவங்க பிரதர் அபிஷேக்கும். அவருக்கு அங்கே என்ன வேலை? அந்த ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவருக்கும் பங்கு உண்டா? இல்லை, அவர் ஷேர் மார்க்கெட் சப் புரோக்கர். ஆஃபீஸ்க்கு அனுபமாவை பார்க்க எப்போயாவது வருவார். நான் வேலை பார்த்த 3 மாதத்தில் 2 தடவை தான் வந்துட்டு போனார். எனக்கு கூட ஆச்சரியமாக இருந்துச்சு, இவர் எதுக்காக என்ன இன்டர்வியூ செஞ்சாருன்னு. என்ன மாதிரி கேள்விங்க கேட்டாங்க? பொதுவாக இன்டர்வியூவில் பொது அறிவு கேள்விகள் இருக்கும், இல்லைன்னா சப்ஜெக்டில் கேள்வி கேட்பாங்க. இங்கே இது ரெண்டும் இல்லை. கேஷுவலாக என்னை பற்றின விவரங்கள் கேட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க, காதல் விவகாரம் உண்டான்னு கேட்டாங்க. அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் இல்லைன்னு போய் சொன்னேன். சரி, ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல பேர் உண்டா? யார் வம்புக்கும் போனதில்லை. சின்சியராக வேலை பார்த்தேன். எல்லாருக்கும் என்னை பிடிச்சது. ரத்னபூபதி சாருக்கு என்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவர் ஆஃபீஸ் வர்றது அபூர்வம். வர்றப்ப எல்லாம் என்கிட்ட பிரியமாக பேசுவார். என் இமேஜை பூரா நேற்று உடைக்கப்பட்டது. இளங்கோ ஆஃபீஸில் தனக்கு திருட்டு பட்டம் கட்டப்பட்ட சம்பவத்தை விவரித்தான். பிறகு அமுதாவை சந்தித்ததையும் அவள் ஆறுதல் சொன்னதையும் சொன்னான். பிறகு ரத்னபூபதியிடமிருந்து ஃபோன் வந்ததை, புறப்பட்டு சென்றதை, பங்களாவில் நடந்ததை எந்த சின்ன விவரமும் விடாமல் சொன்னான். சற்று நேரம் அமைதியாக இருந்த பரத், நீங்கள் கொலை செய்யலை. நீங்கள் போனது 8:30 மணிக்கு. பிஎம் ரிப்போர்ட்டில் மரண நேரம் 8:30 மணிக்கு மேலே 8:45 குறிப்பிட்டிருக்கான். இன்ஸ்பெக்டர் சொன்னார். அப்போ என்ன அர்த்தம் என்றான். என்ன சார், நீங்களும் என்னை சந்தேகப்படுறீங்களா? இல்லைப்பா, நீ அந்த பங்களாவில் இருக்கிறப்ப தான் கொலை நடந்திருக்கு. மாடிக்கு போய் கேட்டுட்டு வர்றேன்னு அனுபமா உன்னை கீழே வச்சுட்டு போனதா சொன்னியே, அப்போ தான் நடந்திருக்கணும். கழுத்தை நெரிச்சு கொலை செய்ய ரொம்ப வலுவேணும். அனுபமா ஒடிசலான பொண்ணு, நான் பார்த்துருக்கேன். 4 ரோஜா பூவை சேர்த்து தூக்கினா கை வலிக்கும். ஸோ வேற ஒரு ஆம்பளை தான் இந்த கொலையை செஞ்சுருக்கணும். மேபி அபிஷேக் அண்ணனும் தங்கச்சியுமா சேர்ந்து தான் இந்த கொலை நாடகத்தையே நடத்தியிருக்கணும். இருக்கலாம் சார். ஒரு ரூமில் கட்டடக்கடையிலேருந்து லெட்டர்ஸையும் ஃபோட்டோவையும் கைப்பற்றினாங்களாமே. அதான் சார் எனக்கும் புரியலை. நான் தங்கியிருக்கிறது மாத வாடகை லாட்ஜு. வர்றது யார் போகிறது யாருன்னு கவனிக்கிறதில்ல. நான் ஆஃபீஸில் இருக்கிறப்போ என் ரூமுக்கு யார் வேணுனாலும் ரகசியமாக வந்து அதையெல்லாம் வச்சுட்டு போயிருக்க முடியும். ஒஸ்தியான பூட்டு நான் போடலை. உனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் உண்டா? இல்லை சார். அமுதாவை எவ்வளவு காலமாக காதலிக்கிற? 2 வருஷமா. நீங்கள் 2 பேரும் லவ் லெட்டர்ஸ் எழுதிக்கிட்டதுண்டா? இல்லை, அடிக்கடி நேரில் பார்த்துப்போம், ஃபோனில் பேசிப்போம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை சார். நீயும் அமுதாவும் காதலர்கள்னு சொல்கிறதுக்கு ஏதாவது நிரூபணம் இருக்கா? அமுதா ஆஃபீஸில் சில தோழிகளுக்கு தெரியும் சார். நான் டைரி எழுதுவேனான்னு கேட்டிங்க இல்லையா? அமுதா எழுதுவா சார், தினம் எழுதுவா. நாங்கள் சந்தித்தது, பேசினதெல்லாம், சுற்றுனது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா. என்கிட்ட கூட காட்டுனா. பரத் அமுதாவின் அட்ரஸ் வாங்கி கொண்டான். இளங்கோ, தைரியமாக இருப்பா. இனிமே உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க. தேவைப்படும் போது மறுபடியும் நான் வந்து பார்க்குறேன். நான் என்ன ரெடி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையாக இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும். வரட்டுமா?
வாங்க சார் என்ற அவன் குரலில் புது தெம்பும் நம்பிக்கையும் இருந்தது. பகுதி 5. டிஐஜி வெங்கடேசன் அன்போடு வரவேற்று ஸ்ட்ரா போட்ட குளிர்பானங்களை வரவழைத்து கொடுத்து பெரும்பாலும் சுசிலாவின் முகம் பார்த்தே பேசிக்கொண்டிருந்தார். நியூட்டன் ஃபோன் பண்ணியிருந்தார். சொல்லுங்க, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்று எஸ்கியூஸ் சொல்லி ஒலித்த டெலிஃபோனை எடுத்து சுருக்கமாக பேசி வைத்தார். சார், தொழிலதிபர் ரத்னபூபதியை கொலை செஞ்சதா இளங்கோன்னு ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் இல்லையா? நேற்று கோர்ட்டில் கூட அவன் மிரட்டலுக்கு பயந்து தான் வாக்குமூலத்தில் கையெழுத்து போட்டேன்னு ஜட்ஜு முன்னாடி போட்டு உடைச்சானே, அந்த கேஸு உங்கள் நேரடி சூப்பர்விஷனில் தான் நடக்குதுன்னு சொன்னாங்க என்றான் பரத். ஆமாம், இன்ஃபேக்ட் நான் தான் அவனை அரெஸ்ட் பண்ணேன். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் அவனை சுலபமாக நம்பிட்டார். ராஸ்கல், அவனை நாங்கள் சும்மா விட போகிறதில்ல. இந்த கேஸில் நீங்கள் எப்படி வந்தீங்க? கொஞ்சம் தயங்கிய பரத், உங்களுக்கு வில்லனாக வர்றோம் என்றான். வாட் யூ மீன்? இளங்கோவை டிஃபன் செஞ்சு நான் தான் ஆஜராகிறதா இருக்கேன் என்று பரத் சொன்னதும் அவர் முகம் கோணலாகியது. ஆர் யூ ஷூர்? யோசனையா இல்லை தீர்மானமா? யோசனைக்கப்புறம் வந்த தீர்மானம். நோ சான்ஸ் ஆஃப் விக்ட்ரி பரத். இந்த கேஸில் நான் ஜெயிக்கணுங்கிறது இல்லை நோக்கம். ஒரு நிரபராதி அனாவசியமாக சட்டத்தால் தண்டிக்கப்பட்டுடக்கூடாதுங்கிறது தான் அந்த பதைப்பு தான். அவன் நிரபராதின்னு எப்படி முடிவுக்கு வந்தீங்க? வி ஹாவ் ஹாட் சாலிட் எவிடன்ஸ். அது சாலிடா இல்லை லிக்விடான்னு நீதிபதி தான் முடிவு செய்யணும். ஐ ஸ்மெல்ல எக்ஸ்ட்ரா சப்போர்டேஜ் இன் திஸ். கேஸை ஆரம்பத்திலேருந்து டீல் பண்ணுறவன் நான். 20-30 வருஷமாக கார் ஓட்டுற டிரைவர் திடீர்னு ஒரு நாள் கவனப்பிசுக ஆக்சிடென்ட் பண்ணுறது இல்லையா? இறந்து போனவர் வாரிசு இல்லாத பெரிய கோடீஸ்வரர். இப்போ அத்தனை சொத்தும் அனுபமாவுக்கு வரும். சொத்துக்காக ஆசைப்பட்டு இந்த திட்டமிட்ட சதியை அவங்க நடத்தியிருக்கக்கூடாதான்னு நீங்கள் யோசித்து பார்க்கவே இல்லையா? அதை எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும்? அனுபமா யாரோ இல்லை பரத், ரத்னபூபதியோட சட்டப்பூர்வமான மனைவி. அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி. மனைவியானதுமே அத்தனை சொத்துக்களுக்கும் ராணி ஆயாச்சு. அது மட்டும் இல்லை, அவரோட கம்பெனியில் அனுபமாவை மேனேஜிங் டைரக்டராக மாற்றிட்டாரு. அதிகாரம் அவங்க கையில். இப்போ கூட ரைட் ராயில் அத்தனை சொத்துக்களையும் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தன்னோட புருஷனை கொலை செய்கிறதால இந்த பொசிஷன் வரணும்னு இல்லை. சுமங்கலியாக இருந்த அனுபமா விதவை குலத்துக்கு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ரத்னபூபதி அவங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. ஹி வாஸ் அ பர்ஃபெக்ட் எஸ்மேன். அவங்கள 24 மணி நேரமும் சிரிக்க வச்சே பார்த்துக்கிட்டவர். அவரை போய் பரத் மென்மையாக புன்னகைத்தான். சாரி சார், நான் கொஞ்சம் கரடுமுரடாக கேட்குறதுக்காக கோச்சிக்கக்கூடாது. ரத்னபூபதி அனுபமாவை எந்த குறையும் இல்லாமல் வச்சுருந்தார்னு உங்களால் சொல்ல முடியுமா? உறுதியா? நிச்சயமா. அவங்க வீட்டில் வேலைக்காரங்களை கேட்டு பாருங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள கேட்டு பாருங்க. இல்லை, நான் உங்களை மட்டும் கேட்குறேன். கல்யாணமாகி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சுல்ல, அனுபமா ஏன் கர்ப்பமாகலை? வாட் நான்சென்ஸ். அவங்களுக்குள்ள பிளானிங் இருந்திருக்கலாம். எதுவுமே இல்லாமலும் இருந்திருக்கலாம். ரத்னபூபதியோட கட்டில் வீரத்துக்கும் அனுபமாவை தவிர வேறு யாராலையும் சாட்சி சொல்ல முடியுமா? வெங்கடேசன் மௌனமானார். நான் ஏன் இப்படி பார்க்கக்கூடாது? ரத்னபூபதி கிட்ட பணம் இருக்குது, ஆனால் புருஷ கடமையில் வீக். இதனால் அழுத்து போன அனுபமா இவ்வளவு செஞ்சிருந்தா, சொத்து இருந்தாலும் ஒரு கிழவனோட எந்த சுகமும் இல்லாமல் வாழ வேண்டியிருக்கேன்னு மனசுக்குள்ளே வருந்தி இருக்கலாம். ஒரு ரகசிய புது காதலன் கிடச்சிருக்கலாம். அவனோட சேர்ந்து திட்டம் போட்டு ரத்னபூபதியை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கலாம். பரத், நீங்கள் இந்த லைனில் தான் ஆர்கியூ பண்ண போகிறீங்களா? சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் கிடைச்சா என்றான். சகல விதமாகவும் கற்பனை பண்ணுற உங்கள் கற்பனை சக்தியை வேணும்னா நான் பாராட்டுறேன். ஆனால் இந்த கற்பனைக்கு ஆதாரம் கிடைக்க போகிறதில்ல. உண்மைக்கான ஆதாரங்கள் அதிகம். என்ன சார் ஆதாரம்? அனுபமாவும் இளங்கோவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவும் அனுபமா இளங்கோவுக்கு எழுதின லெட்டர்ஸும் தானே? ஆமாம். அதை எனக்கு காட்ட முடியுமா? அது எங்களோட முக்கியமான எவிடன்ஸ். கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறோம். கோர்ட் மூலமாக அதை வாங்கி பார்த்துக்கிறது ப்ரிவிலேஜ் எனக்கு இருக்குது சார். மியூச்சுவல் கோஆப்ரேஷன். நீங்கள் எனக்கு காட்டலாம். நீங்களும் நானும் எதிரிகள் இல்லை சார். அனுபமா உங்கள் மச்சனையும் இல்லை, இளங்கோ என் மச்சனும் இல்லை. குற்றவாளி தண்டிக்கப்படணுங்கிறது தான் சட்டத்தோட கொள்கை. அதுக்கு உதவ தான் நீங்களும் நானும் இருக்கோம். இருங்க என்று வெங்கடேசன் எழுந்து பீரோவை திறந்து அன்று 3 கடிதங்களையும் புகைப்படத்தையும் எடுத்து வந்து, பாருங்க, உங்கள் ஐடியாவையே மாற்றிக்குவீங்க என்றார். பரத் முதலில் அந்த புகைப்படத்தை பார்த்தான். ஒரு ஸ்டூடியோவில் வரையப்பட்ட செயற்கை பின்னணியில் அனுபமாவின் தோளில் கை போட்டபடி புன்னகைத்து கொண்டிருந்தான் இளங்கோ. இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது எங்கேன்னு கேட்டிங்களா? அனுபமாவை கேட்டேன். காஞ்சிபுரம் போயிருந்தோம். அப்போது ஒரு ஸ்டூடியோவில் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு நெகட்டிவ் கூட இளங்கோ கிட்ட கிடையாதுன்னு சொன்னாங்க. மேல் பார்வைக்கு ஃபோட்டோ ட்ரிக் செய்யாதபடி பிரமாதமாக பிரிண்ட் போட்டிருக்காங்க.
இந்த இளங்கோ தலையை எடுத்துட்டு உங்கள் தலையையோ இல்லை என் தலையையோ கூட வச்சு தர்ற கில்லாடிங்க இருக்காங்க. இதை ஜட்ஜு அட்மிட் பண்ணிடுவார்னு எதிர்பார்க்குறீங்களா? ஷுவர். ஏன்னா இந்த ஃபோட்டோவை கைப்பற்றினது 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ். கைப்பற்றின இடம் இளங்கோவோட ரூமில், கட்டிலில், மெத்தைக்கு அடியில். சரி பார்க்கலாம் என்ற பரத் அந்த 3 கடிதங்களையும் ஒவ்வொன்றாக நிதானமாக படிக்க துவங்கினான். சாதாரணமாக எங்கேயும் கிடைக்கிற வெள்ளை காகிதங்கள். 3 கடிதங்களுக்கும் கவர் இல்லை. மடக்கப்பட்ட நிலையில் வெறும் காகிதம் மட்டும். நீல நிற பால்பாயின் பேனாவால் குண்டு குண்டு கையெழுத்து. 3லும் தேதி எதுவும் இல்லை. இந்த கையெழுத்து வெரிஃபை பண்ணிட்டோம். அனுபமாவோட கையெழுத்து தான். அல்ட்ரா வயலட் டெஸ்ட் பண்ணிங்களா? ஆமாம், சந்தேகமே இல்லை. பரத் முதல் கடிதத்தை எடுத்தான், படித்தான். பகுதி 6. என் இனியவரே இளங்கோ, எனக்கு உங்களை போல கடிதத்திலேயே மனசை சிலிர்க்க வைக்கிற திறமையெல்லாம் இல்லையப்பா. 9 பக்கங்களுக்கு நீங்கள் எழுதியிருக்கிறது கடிதமா? இல்லை இல்லை, அது ஒரு காதல் காவியம். நீங்கள் பேச்சில் தான் சாமர்த்தியசாலின்னு நினச்சிருந்தேன். எழுத்துலையும் வித்தகர் தான். உங்களை முன்ன பின்ன சந்தித்ததே இராத ஒரு இளம் பெண் அந்த கடிதத்தை படிக்க நேர்ந்தா சத்தியமாக உருகி போவா. உங்கள் விலாசம் தேடி வந்து உங்கள் மேலே பொத்துன்னு சாஞ்சிடுவா. உங்கள் கடிதத்தில் அவ்வளவு போதை இருந்தது இளங்கோ. என்னை அங்கமாக வர்ணித்து எழுத்தாளர்கள் எல்லாம் தோத்தாங்க. நீங்கள் எழுதிய வர்ணிப்புகளை படிக்கும்போது நான் அடிக்கடி கண்ணாடியில் என்னை பார்த்துக்குவேன். உங்கள் விரல்களில் மட்டுமா குறும்பு, வார்த்தைகள்லையும் தான். பல இடங்களில் என்னை கடிதத்தை படிக்க முடியாமல் முகத்தை பற்றி வெக்கப்பட வச்சுருக்கீங்க. கடிதத்தில் எழுதுனது போதாதுன்னு அதையெல்லாம் நேரில் என்கிட்ட ஒத்திகை பார்க்கணும்னு எழுத உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். ஆனால் இளங்கோ, உங்கள் மேலே பைத்தியம் பிடிச்சு அலையிற இந்த மனசுக்கு உங்களை கோபிச்சுக்கிறவே தோன்றதில்லை. நீங்கள் என்னை அரைஞ்சா கூட நீங்கள் என்னை அணைக்கிறது போல் ஏற்படுற அதே சிலிர்ப்பு தான் ஏற்படும்னு நினைக்கிறேன். இளங்கோ, எப்படி நீங்கள் என் மனசு முழுக்க ஆக்கிரமிச்சிங்க? வேறு சிந்தனையே இல்லை. சதா சர்வ நேரமும் உங்களையே நினச்சி பெருமூச்சு விடுறேன். அதுலேயும் நாம் சந்திச்சிட்டா அன்றைய தினம் இரவு முழுக்க ஒரு பொட்டு தூக்கம் கூட இருக்கிறதே கிடையாது. உங்கள் பேச்சு, குறும்புத்தனம், உங்கள் விரல்கள் செய்கிற செல்மிசம், இதையே மனசு மறுபடியும் மறுபடியும் அசை போடும். அன்னைக்கு சினிமா தியேட்டரில் எக்கச்சக்கமாக தைரியம் வந்து நான் சினுங்கிறதையோ தயங்குறதையோ பொருட்படுத்தாமல், ரொம்ப பொல்லாதவர் தான் நீங்கள். அந்த சம்பவத்தை போய் வரி வரியாக வர்ணித்து எழுதியிருக்கீங்களே, விவஸ்தையே கிடையாது உங்களுக்கு. உங்கள் கடிதத்தை படித்தப்போ எனக்கு ஒரு விபரீத கற்பனை. திடீர்னு என் அண்ணன் வந்து அபிஷேக் அறைக்குள்ளே வந்து பார்த்துட்டா, கடிதத்தை பிடுங்கி பார்த்துட்டா. நினச்சாலே பயமாக இருக்கு இளங்கோ. என் அண்ணன் அபிஷேக் வேறு மாதிரி கற்பனை செஞ்சுருக்காரு. என்ன ஒரு பணக்காரருக்கு தான் கல்யாணம் செஞ்சு கொடுப்பாராம். எந்த வேலையும் இல்லாத உங்களை எனக்கு அவர் கட்டி வைப்பாரா? நம்ம காதலோட கிளைமேக்ஸை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் காதல் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால் உங்களை மறக்க முடியாது இளங்கோ, மறக்கவே முடியாது. இப்படிக்கு உங்கள் உயிர் காதலி அனுபமா. படித்துவிட்டு அந்த கடிதத்தை சுசிலாவிடம் கொடுத்து பரத் 2வது கடிதத்தை எடுத்தான். என் இனியவரே இளங்கோ, என்னதான் அடிக்கடி நேரில் பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு நானும், எனக்கு நீங்களும் கடிதம் எழுதிக்கிறது ஒரு இனிமையான விஷயமாக தான் இருக்குது. உங்களுக்கு எழுதுறதுன்னு உட்கார்ந்தாலே உடம்புக்குள்ளே ஒரு புது ரத்தம் செலுத்தப்பட்டது போல் ஒரு பரவசம், குறுகுறுப்பு எல்லாம் ஏற்படுது. நேரங்காலமே பார்க்கறதில்ல. இந்த கடிதத்தை எழுதுகிற நேரம் என்ன தெரியுமா? இரவு மணி 1:30. அடுத்த அறையில் அண்ணன் உறங்கிக்கிட்டு இருக்க. பெரிய விளக்கு போட்டால் அவர் கதவை தட்டி விசாரிப்பாருன்னு மெழுகுவத்தி கொளுத்தி வச்சு அந்த வெளிச்சத்தில் எழுதிக்கிட்டு இருக்கேன். இளங்கோ, உங்களை ஏன் எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு? நேற்று அந்த ரெஸ்டாரண்ட்டில் உங்கள் முகத்துக்கு மேலே குறுகுறுன்னு மேய்ந்த உங்கள் பார்வை விளைவித்த பாதிப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா? கடற்கரையில் ஒரே குதிரையில் 2 பேரும் சவாரி செஞ்ச போது உங்கள் மேனி என் மேலே பட்டதில் உருவான மின்சாரம் பற்றி தெரியுமா? சூரியன் மறைஞ்சு நிலா வந்து வேடிக்கை பார்க்க படகு மறைவில் நீங்கள் கொடுத்த தைரிய முத்தம் இன்னும் தித்திக்குது இளங்கோ. அடுத்த வாரம் வர்ற உங்கள் பிறந்த நாளின் போது உங்களுக்கு நான் ஒரு பரிசு தரப்போகிறேன். என்னென்னு யூகிச்சு வைங்க. ஜூன் 18க்காக நான் காத்திருக்கேன். அன்னைக்கு அண்ணன்கிட்ட ஏதாவது பொய் சொல்லிட்டு வந்துடுறேன். காலையில் முதல் மாலை வரை இஷ்டத்துக்கு சுற்றுறோம். உங்கள் நண்பர்கள் யார்கிட்டையாவது பைக் வாங்கிட்டு வாங்க. திடீர்னு ப்ரோக்ராம் மாதிரி சுற்றலாம். அன்னைக்கு எல்லா செலவுகளும் என்னோட இது தான். நீங்கள் பர்த்டே பேபி. நான் அன்னைக்கு முழுக்க உங்களை கொஞ்சிற நாயகி. ஓகே. இப்படிக்கு உங்கள் உயிர் காதலி அனுபமா. பரத் 3வது கடிதம் படிப்பதற்கு முன்பாக வெங்கடேசனுக்கு மரியாதைக்கு ஆஃபர் செய்துவிட்டு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். அந்த 3வது கடிதத்தில், என் இனியவரே இளங்கோ, நேற்றைய தினத்தை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது இளங்கோ. உங்களாலும் இல்லையா? மகா உற்சாகமான நாள். பைக்கை எவ்வளவு வேகமாக ஓட்டுறீங்க?
மகாபலிபுரம் சாலையில் எக்கச்சக்கமான பள்ளங்கள் உங்கள் வசதிக்காகவே காற்று நுழைய முடியாதபடி உங்களை இறுக்கமாக அணைத்து அமர்ந்து கூந்தல் பறக்க சென்ற அந்த பைக் பயணம், முட்டுக்காட்டில் செஞ்ச படகு சவாரி, முதலை பண்ணையில் சுற்றி திரிஞ்சதும், விஜிபி தங்க கடற்கரையில் மணல் வெளியில் உற்சாகமாக அலைஞ்சதும், சென்னைக்கு திரும்பி தியேட்டரில் பார்த்த சினிமாவும், நீங்கள் வாங்கி கொடுத்த மல்லிகை சரத்தை போல மனம் வீசும் அனுபவங்கள். இளங்கோ, நான் பரிசீலித்த ரெடிமேட் சட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சைஸ் சரியாக இருந்ததா? அடுத்து நம்ம சந்திப்பின் போது நீங்கள் அந்த சட்டையை தான் போட்டுட்டு வரணும். இளங்கோ, நான் ஒவ்வொரு சந்திப்புலையும் நாம் அடையிற இந்த சுகங்களை யாராலையும் எதுவும் செஞ்சிட முடியாது இல்லையா? நினச்சி ரசிக்கிற இந்த இனிய அனுபவங்களை இனியும் நிறைய சேகரிப்போம். இப்படிக்கு உங்கள் உயிர் காதலி அனுபமா. வெரி ஹார்ட் இல்லை என்றான் வெங்கடேசன். புன்னகைத்தபடி பரத், இந்த லெட்டர்ஸுகளோட ஜெராக்ஸ் காப்பி வேணும், கிடைக்குமா? தாராளமாக தர்றேன். ஆனால் என்னோட அட்வைஸ், உங்கள் டயத்தை ஒரு தொத்தல் கேஸில் செலவு பண்ண வேணாம் என்றார் வெங்கடேசன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ், யோசிக்கிறேன் என்ற பரத் கடிதங்களின் பிரதிகளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டான். சுழற்றி கொண்டிருந்த பேப்பர் வெயிட்டை வைத்துவிட்டு சுசிலா எழுந்து கொண்டாள். பகுதி 7. மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ். பரத் டெலிஃபோனில் மிஸ் அமுதா தானே என்றான். சுசிலா அந்த ஜெராக்ஸ் கடிதங்களை வரி வரியாய் படித்து சில இடங்களில் சிவப்பு பேனாவால் அண்டர்லைன் போட்டு கொண்டிருந்தாள். எஸ், அமுதா தான் பேசுகிறேன். நான் பரத் பேசுகிறேன், லாயர். உங்கள் லவ்வர் இளங்கோவை ஜெயிலில் பார்த்து பேசினேன். அவர் தான் உங்கள் நம்பர் கொடுத்தாரு. நான் அவருக்காக வாதாட போகிறேன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? என்னால் நம்பவே முடியல. நான் 2-3 வக்கீலை பார்த்தேன். எல்லாரும் 50,000 பீஸ் தர முடியுமான்னு பேசினாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. சார், எப்படி உங்களுக்கு நன்றியெல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இந்த கேஸில் டிஃபென்ஸ் தரப்பு சாட்சியாக உங்களை நான் சேர்க்க போகிறேன். கோர்ட்டுக்கு வருவீங்க இல்லையா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இளங்கோ மேலே சுமத்தப்பட்டிருக்கிற இந்த அநியாயமான பழியை துடைக்கிறதுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லுங்கள். முதல்ல ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க. நீங்கள் டைரி எழுதுவீங்கன்னு இளங்கோ சொன்னார். இந்த வருஷத்து டைரி மட்டும் எடுத்துக்கிட்டு நேராக என் ஆஃபீஸ்க்கு வாங்க. நோட் தி அட்ரஸ் சொன்னான். குறித்து கொண்டாள். உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கீங்க? நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான், அப்பா இல்லை. நீங்கள் இளங்கோவை காதலிக்கிறது அத்தாட்சியாக மெட்டீரியலாக ஏதாச்சும் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க என்று போனை வைத்தான். சுசிலா நிமிர்ந்து, முடிச்சிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லெட்டரில் உணர்ச்சி பகுதிகளை எல்லாம் விட்டுட்டு சம்பவ பகுதிகளை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பரத் என்றான். பரத் வாங்கி பார்த்தான். சினிமா தியேட்டரில் ஒரு சில்மிசை நடந்திருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் குறுகுறுன்னு பார்த்துருக்கான். கடற்கரையில் ஒரே குதிரை குதிரையில் சவாரி, அப்புறம் படகு மறைவில் தைரியமுத்தம். ஜூன் 18 அன்னைக்கு தான் எக்கச்சக்கமான சம்பவங்கள். பைக்கில் மகாபலிபுரம் ரோட்டில் போயிருக்காங்க. முதலை பண்ணை, விஜிபி தங்க கடற்கரையில் சுற்றியிருக்காங்க. முட்டுக்காட்டில் படகு சவாரி செஞ்சுருக்காங்க. தியேட்டரில் சினிமா பார்த்துருக்காங்க. ரெடிமேட் சட்டை அவள் பரிசாக கொடுத்துருக்கா. கற்பனையாக எவ்வளவு சம்பவங்கள். இதில் எதுவுமே நிஜமாக நடக்கலை. நடந்ததுன்னு அனுபவமாக நிரூபித்து சாகணும். நடக்கலைன்னு நாம் நிரூபிச்சாகணும். யோசி. பரத், சட்டை வாங்கி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கா. அதுக்கான பில் இருக்கான்னு கேட்கலாம். டோன்ட் பி சில்லி. அவள் சைடில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் ரத்னபூபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். எப்போ நான் இளங்கோவை விட்டு ரத்னபூபதியை கல்யாணம் பண்ணிக்க தீர்மானிச்சேனோ அப்போவே எனக்கும் இளங்கோவுக்கு இருந்த காதலை காட்டி கொடுக்குற லெட்டர்ஸ், மற்ற எல்லா சமாச்சாரங்களையும் நான் அழிச்சிட்டேன்னு அனுபவமாக சொன்னால் அது லாஜிக்கலாக சரியாக இருக்கும். நீங்களே அவளுக்கு சொல்லி கொடுப்பீங்க போல இருக்கே. எதிரியை சாதாரணமாக எடை போடக்கூடாது சுசி. டிஏஜி காதலையே பூ சுற்றிருக்காங்க. அவரையே தனக்கு சாதகமான சாட்சியாக உருவாக்கி வச்சுருக்கா. ரொம்ப பொறுமையாக இதை அண்ணனும் தங்கச்சியுமா சேர்ந்து நடத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா டிஏஜிக்கிட்ட நீங்கள் சொன்ன ட்ராக் அடிபட்டு போகுது பரத். எது? ரத்னபூபதி தவிர ஒரு இளம் காதலன் அனுபமாவுக்கு இருக்கலாம்னு சொன்னீங்களே, அங்கே தான் கொஞ்சம் இடிக்குதில்ல. அதிரடி நடவடிக்கை ஒன்று செஞ்சு பார்க்கலாமா? என்ன? கொலை நடந்த நேரம் வாட்ச்மேன் சிக்கன் வாங்க போயிருக்கான். போலீஸோட ஸ்டேட்மெண்ட் படி 8:30 மணிக்கு பங்களா உள்ளே போன இளங்கோ ரத்னபூபதியை கொலை செஞ்சான். நாம் அதை மறுக்கிறோம். இளங்கோ கொலை செய்யலை. கழுத்தை நெரிச்சு கொள்கிற சக்தி அனுபமாவுக்கு பத்தாது. மறைஞ்சிருந்து செயல்பட்டு கொலையை நடத்திட்டு டிஏஜி குரூப் வர்றதுக்கு முன்னாடி நிலவினவன் ஒரு ஆம்பளை. அந்த ஆம்பளை அபிஷேக்கா இருக்கலாம். இல்லை நாம் யூகம் பண்ணுற ஒரு காதலன் மிஸ்டர் எக்ஸாக இருக்கலாம். அபிஷேக் இப்போ எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். நீ தெரிஞ்சுக்கோ சொல்கிறேன். ரத்னபூபதி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விசாரி என்று ஃபோனை நகர்த்தி வைத்தான். சுசிலா எண்கள் சுழற்றி எதிர்முனையில் எடுத்தவரிடம், அனுபமா பிரதர், மிஸ்டர் அபிஷேக் இருக்காரா?
நாங்கள் டிஏஜி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் என்றாள். இருக்காரு, பேச சொல்லட்டுமா? பேச சொல்லுங்க என்ற சுசிலா மவுத் பீஸை மூடி, இருக்காரு, பேச போகிறாரு, என்ன சொல்கிறது? பரத் வாட்சில் மணி இப்போது 11 என்பதை பார்த்து, சுசி, டிஏஜி அங்கே வரப்போகிறதாவும் அவனை ஏதோ விசாரிக்கணும்னு சொல்லு. 12 மணிக்கு டிஏஜி வருவார், அங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லு என்றான். எஸ், அபிஷேக் ஹியர். சார், நான் டிஏஜி வெங்கடேசன் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். 12 மணிக்கு சார் அங்கே வர்றாராம். உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கா. உங்களை அங்கேயே வெயிட் பண்ண சொன்னார். நான் இங்கேயே தான் இருக்கேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ என்று வைத்தாள். என்ன பரத், வாட் இஸ் யுவர் ஐடியா? சொன்னேனே, அது ரெடி. அபிஷேக்கோட வீட்டில் ரகசிய சோதனை போட்டுட்டு வந்துடுறேன். அனுபமா பற்றி ஏதாச்சும் தகவல் கிடைக்கலாம். அமுதா வந்தால் இருக்க சொல்லு. அந்த டைரியை வாங்கி பூராவும் படிச்சுப்பாரு, வந்துடுறேன் என்று எழுந்தான் பரத். பகுதி 8. மகாலிங்கபுரத்தில் குறிப்பிட்ட தெருவுக்கு முதல் தெருவிலேயே காரை நிறுத்தினான் பரத். இறங்கி கொண்டு நடந்து அபிஷேக்கின் வாடகை வீடு இருக்கும் தெருவுக்கு வந்தான். தெருவில் அதிக நடமாட்டமில்லை. ஒரு தள்ளுவண்டியில் பிளாஸ்டிக் சாமான்கள் விற்பவன் கடந்து போனான். சுல்லென்று வெயில் அடித்தது. ஓரமாக சைக்கிள் ரிக்ஷாவை நிறுத்தி அதன் செயினை மாட்டிக்கொண்டிருந்தான் ஒருவன். ஒரு பெண் இடுப்பில் குழந்தையோடு நடக்க முடியாமல் வந்து கொண்டிருந்தாள். அபிஷேக்கின் வீட்டில் கதவு மூடி பூட்டு தொங்கியது. தபால் பெட்டியில் தபால்கள் எதுவும் இல்லை. அருகில் ஜன்னல் இடுக்கில் சொருகப்பட்ட இன்றைய தேதி தினத்தந்தி. பரத் ஏதோ தன் உரிமையுள்ள வீடு போல அதை சமீபித்து தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ஒரு சாவி கொத்தை எடுத்து ஒவ்வொன்றாக பொருத்தி முயன்று 17வது சாவிக்கு இடம் கொடுத்தது. சட்டென்று திறந்து உள்ளே வந்துவிட்டான். முதல் காரியமாக கதவை தாளிட்டு கொண்டான். எல்லா ஜன்னல்களும் மூடி இருந்ததால் இருட்டாக இருந்தது. ஜன்னலை திறக்காமல் லைட் போட்டு கொண்டான். முதலில் அந்த வீட்டின் அமைப்பை பார்த்து கொண்டான். முதலில் படுக்கை அறைக்குள் நுழைந்தான். அரை மணி நேர சோதனையில் பீரோவில் அடுக்க வைக்கப்பட்டிருந்த ஏராளமான சட்டைகளில் ஆரஞ்சு கலர் சட்டையை பார்த்த பரத்திற்கு பொறி தட்டியது. அந்த சட்டையை தனியாக எடுத்து பார்த்தான். சட்டை முழுக்க கருப்பு நிறத்தில் பொடி நட்சத்திரங்கள் இருந்தன. டிஏஜி வெங்கடேசன் காட்டிய புகைப்படத்தில் இளங்கோ போடப்பட்டிருந்தது இதே மாதிரி ஆரஞ்சு கலர் நட்சத்திர டிசைன் சட்டை தானே? அப்படின்னா எஸ், அந்த ஒரிஜினல் ஃபோட்டோவில் இருந்தது அபிஷேக்கும் அனுபமாவும். அபிஷேக் தன்னோட தலையை எடுத்துட்டு அந்த இடத்துல இளங்கோ தலையை வச்சு சூப்பர் இம்போஸ் முறையில் ரீப்ரிண்ட் போட்டு அந்த ஃபோட்டோவை உருவாக்கியிருக்கான். அனுபமாவை ரொம்ப நெருக்கமாக அந்யோன்யமாக அணைச்ச நிலையில் அது இருந்ததே. ஒரு அண்ணன் தன்னோட தங்கச்சியை இப்படியே அணைச்ச நிலையில் போஸ் கொடுப்பா? சிந்தனையில் கேள்வி வந்து உட்கார்ந்தது. மேலும் மற்ற பீரோக்களை குடைந்து தேடிய போது ஒரு பில் கிடைத்தது. ராஜம் கிளினிக் என்ற ஹாஸ்பிட்டல் பில். அதில் பேஷண்ட் நேம் அனுபமா, அட்மிட்டட் ஆன் 16/5/92. டாக்டர் நேம் டாக்டர் ஈஸ்வரி. மெடிக்கல் சார்ஜஸ், ட்ரீட்டி சார்ஜஸ், மெடிசின்ஸ் டோட்டல் ரிசீவ்டு பை கேஸ் என்று விவரம் எழுதியிருந்தது. தலைப்பில் ராஜம் கிளினிக்கின் ஆழ்வார்பேட்டை விலாசமும் இருந்தது. அந்த பில்லை எடுத்துக்கொண்டு பரத் அந்த ஆரஞ்சு சட்டையின் காலரில் பார்த்தான். லைட்டர் டேக் தைக்கப்பட்டிருந்தது. கவிதா டைலர்ஸ், சென்னை 20 என்ற ஆங்கிலத்தில் இருந்தது. பரத் மேலும் தேடி பார்த்துவிட்டு எல்லாவற்றையும் முன்போல மூடி வைத்துவிட்டு புறப்பட்டு வாசல் கதவையும் பூட்டிவிட்டு நழுவினான். ராஜம் கிளினிக் சர் சிபி ராமசாமி சாலையில் 4 மாடிகளுடன் மார்பிள் கற்களின் முகப்புடன் இருந்தது. ரிசப்ஷனில் ஒரு டை கட்டிய ஆண் இருந்தான். பரத் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அவன் எழுந்து கவுண்டரை சுற்றி கொண்டு இந்த பக்கம் வந்து புன்னகையோடு கை குலுக்கினான். ஒரு உதவி வேணுமே, இந்த பில்லை பாருங்க. அவன் வாங்கி பார்த்தான். எஸ், இது எங்கள் பில்லு தான். இந்த பில்லு ப்ரிப்பேர் பண்ணது கூட நான் தான். இது ஏன் கையெழுத்து தான் என்றான். இந்த பேஷண்ட்டுக்கு என்ன சிகிச்சை தரப்பட்டதுன்னு தெரியணும் என்றார் பரத். நீங்கள் ஒரு சிகரெட் பிடிக்கிற டயத்துக்குள்ளே எடுத்து தந்துடுறேன். 3 வருஷத்துக்கு நாங்கள் பேஷண்ட்ஸ் ரெக்கார்டு ப்ரிஷவ் பண்ணுறோம். வெயிட் ப்ளீஸ் என்று அவன் ரெக்கார்டுகளுக்கு தனியாக இருந்த அறையை சென்றான். பரத் சோஃபாவில் அமர்ந்து ஒரு மெடிக்கல் ஜேர்னலிஷன் 10 பக்கங்களை புரட்டுவதற்குள் அவன் ஒரு ஃபைலோடு வந்து விட்டான். டெர்மினேஷன் அண்ட் சி நடந்திருக்கு என்றான் ஃபைலை புரட்டி பார்த்து. கருக்கலைப்பா, நல்லா பார்த்து சொல்லுங்கள். அனுபமாவுக்கும் ரத்னபூபதியோட கல்யாணம் நடந்து போன வருஷம் ஆகஸ்ட் 10. இந்த பில்லில் அட்மிட் ஆன தேதி மே 16ன்னு இருக்குது. என்ன சார், கல்யாணம் ஆகாமல் கற்பம் உண்டாகாதா என்று சிரித்தவன். அப்போது இங்கே கருவை கலைக்க சம்மதம்னு கையெழுத்து போட்டிருக்கிற புருஷன் யார் என்றான் அதற்கான பாரத்தை காட்டி.
பரத் பார்த்து அதிர்ந்தான். கணவன் என்கிற ஸ்தானத்தில் அபிஷேக் கையெழுத்து போட்டிருந்தான். அப்படின்னா அபிஷேக்கும் அனுபமாவும் அண்ணன் தங்கச்சி இல்லையா? வெளி உலகத்துக்கான நடிப்பா அது? அவர்கள் நிஜத்தில் கணவன் மனைவி. ஸோ சொத்துக்காக ரொம்ப முன்கூட்டி திட்டமிட்டு ரத்னபூபதியை தன்னோட மனைவியை விட்டு காதலிக்க சொல்லி அவளுக்கு 2வது கல்யாணம் நடத்தி நம்பிக்கைக்குரியவளாக நடக்க பண்ணி திட்டம் போட்டு இளங்கோவை மாட்ட வச்சு கொலை செஞ்சு எஸ் இப்படி தான் நடந்திருக்கு. இது போது எனக்கு. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ஜெராக்ஸ் பண்ணி தர முடியுமா? நோ ப்ராப்ளம் என்றான் அவன். பகுதி 9. கவிதா டெய்லர்ஸ் வந்தான் பரத். அங்கே முதலாளியை விசாரித்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, மகாலிங்கபுரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் சப்ரோக்கராக இருக்கார் அபிஷேக்னு, அவர் உங்ககிட்ட தான் தைக்கிறாரா என்றான். ஆமாம், உங்ககிட்ட தைக்க துணி கொடுத்தா அளவெடுத்துக்கிட்டு துணியோட மூலையில் கொஞ்சம் கட் பண்ணி உங்கள் நோட்டில் அந்த அளவுகளுக்கு பக்கத்தில் பின் பண்ணிப்பீங்க தானே? ஆமாம் சார். அந்த நோட் புக் எடுத்து கொஞ்சம் பாருங்களேன். டைலர் எடுத்து கொடுத்ததும் நாற்காலியில் உட்கார்ந்து பக்கம் பக்கமாக வேகமாக புரட்டினான் பரத். ஆரஞ்சு கலர் துணி கண்ணில் படும்போது மட்டும் நிறுத்தி அதில் அந்த கருப்பு நட்சத்திரங்கள் வருகிறதா என்று பார்த்தான். அந்த நோட்புக் முழுக்க பார்த்தும் அது கிடைக்கவில்லை. போன 92வது வருஷம் நோட்புக் இருக்கா? எடுத்து கொடுக்கப்பட்டது. அதையும் புரட்டினான். கடைசியில் ஆரஞ்சு கலர் துணி கண்ணில் படும்போது மட்டும் நிறுத்தி அதில் அந்த கருப்பு நட்சத்திரங்கள் வருகிறதா என்று பார்த்தான். அந்த நோட்புக் முழுக்க பார்த்தும் அது கிடைக்கவில்லை. போன 92வது வருஷத்து நோட்புக் இருக்கா? எடுத்து கொடுக்கப்பட்டது. அதையும் புரட்டினான். கடைசியில் அதே ஆரஞ்சு கலர் கருப்பு நிற நட்சத்திரங்களை டிசைனாக கொண்ட முக்கோண சட்டை துண்டை கண்டுபிடித்தான். அபிஷேக் என்று பெயர் எழுதப்பட்டிருந்தது. அருகிலேயே தைத்து கொடுக்கப்பட்ட தேதியாக 12/4/92 என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த போன வருஷத்து நோட்புக் உங்களுக்கு தேவைப்படாது இல்லையா? ஒரு கேஸுக்கு தேவைப்படுது. மறுபடியும் உங்ககிட்ட கண்டிப்பாக ஒப்படைச்சிடுறேன் என்று விவரமாக எடுத்து சொல்லி அதை வாங்கி கொண்டான். 12/4/92 இந்த சட்டத்துணி தைக்கப்பட்டது. அனுபமாவுக்கு திருமணம் நடந்தது 10/8/92. இடப்பட்ட 4 மாதங்களுக்குள்ள ஒரு நாள் தான் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கணும். எங்கே எடுத்தாங்களா? காஞ்சிபுரத்தில் ஒரு ஸ்டூடியோவில். ஏஜென்சி சென்று அமுதாவை சந்தித்து அதன் பிறகு காஞ்சிபுரம் புறப்பட வேண்டும் என்று தீர்மானித்தான் பரத். அமுதா காட்டன் சேரி கட்டியிருந்தால் முகத்தில் சோகம் தாண்டி ஒரு அழகு இருந்தது. பரத் அறைக்குள் வந்தபோது காஃபியை சாசரில் ஊற்றி ஊதி ஊதி குடித்து கொண்டிருந்தாள். எழுந்திருக்க முயன்றாள். பரவாயில்ல, உட்காருங்க என்று தன் நாற்காலியில் அமர்ந்தான் பரத். சுசிலா அமுதாவின் டைரியை விரல் வைத்து மூடிக்கொண்டு, இந்த 3 லவ் லெட்டர்ஸ்க்கே ஹார்ட்னு டிஏஜி சொன்னாரே, இந்த டைரியை படித்தா மயக்கமே போட்டுருவார். எனக்கே ஆரம்பத்திலேருந்து இன்னொரு தடவை காதலிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை வருது என்றாள். அமுதா சங்கடமாக நெடிவதை கவனித்த பரத், சுசி அதுவா முக்கியம், விஷயத்தை சொல்லு. கேஸுக்கு சப்போர்ட்டிங்காக ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா? அம்சமான பாயிண்ட் இருக்குது பரத். என்ன? இளங்கோவுக்கு என்னைக்கு பர்த்டேன்னு லெட்டரில் அனுபமா குறிப்பிட்டிருக்கா? என்ன? ஜூன் 18. ஜூன் 18ங்கிறது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் உள்ள பர்த்டேயா? அதைத்தான் எல்லா அப்ளிகேஷன்லேயும் எழுதுவாராம் இளங்கோ. ஆனால் அவரோட நிஜமான பர்த்டே செப்டம்பர் 8 தான். சரிதான். அனுபமா கம்பெனியில் வேலையில் சேர அப்ளை செஞ்ச அப்ளிகேஷனில் அவன் கொடுத்துருக்கிற தேதியை வச்சுக்கிட்டு காதல் லெட்டர்ஸை ட்ராப் பண்ணியிருக்கா அனுபமா. அப்படி தான் பரத். ஜூன் 18ஆம் தேதி அமுதாவும் இளங்கோவும் சந்திச்சிருக்காங்களா? ஏதாச்சும் சம்பவம் அன்னைக்கு உண்டா? டைரியில் பாரு. அட, இது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலையே. இருங்க பார்க்குறேன். சுசிலா அந்த 92வது வருட டைரியில் ஜூன் மாதம் 18ஆம் தேதியை தேடி புரட்டினாள். அமுதா, நீங்கள் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் உங்கள் இளங்கோவை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள். சுசி, அந்த பக்கத்தில் எழுதியிருக்கிறத சத்தமாக படி. சுசிலா ஒரு முறை செருமி விட்டு வாய் விட்டு படித்தாள். இன்று காலை இளங்கோ ஃபோன் செய்தார். தான் போன வாரம் சென்றிருந்த இன்டர்வியூவில் தேர்வு பெறவில்லை என்று அந்த கம்பெனியில் இருந்து வருத்தம் தெரிவித்து கார்டு வந்ததாம். நான் ஆறுதல் சொன்னேன். இன்று மாலை சந்திக்கலாம் என்றேன். மாலை கடற்கரையில் சந்தித்தேன். இன்று அவர் நல்ல மனநிலையில் இல்லை. அவருக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவர் முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியவில்லை. இரவு 8 மணி வரை பேசி கொண்டிருந்து விட்டு பிரிந்தோம் என்று முடித்தாள் சுசிலா. ச்ச என்றான் பரத். ஒரு எவிடன்ஸ் இருக்கிற மாதிரியான சம்பவமாக இல்லையே. இருந்திருந்தா ஜூன் 18 இளங்கோ அனுபமாவோட பிக்னிக்கும் போகலை, பிறந்த நாளும் கொண்டாடலைன்னு நிரூபிச்சிடலாம். சரி பரவாயில்ல விடு. எனக்கு இதை விட அற்புதமான பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. காஞ்சிபுரத்தில் எனக்கு சாதகமாக இன்னொரு ஆதாரமும் கிடச்சிட்டா கேஸை சந்திக்க நான் தயாராகிடுவேன். காஞ்சிபுரமா என்றாள் சுசிலா. ஆமாம், இப்போவே புறப்படுறோம் என்ற பரத். அமுதா, நீங்கள் தைரியமாக இருங்க.
இளங்கோ நிரபராதின்னு நிரூபிச்சிட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கேஸ் வர்றப்போ கோர்ட்டில் நீங்கள் எப்படி பேசணும்னு நான் சொல்லித்தர்றேன். கேஸ் நடக்கிற ஒவ்வொரு நாளும் அரசாங்க தரப்போட ஒரு யுத்தம்தான் நடத்த போகிறோம், பார்க்கலாம் என்றான். பகுதி 10. நீதிபதி வந்து அமர்ந்த பிறகு எல்லோரும் அமர்ந்தார்கள். நீதிபதி ஏதோ ஒரு ஸ்லோகத்தை முணுமுணுப்பாக சொல்லிக்கொண்டார். நெற்றியில் சந்தனம் இருந்தது. அரசாங்க வக்கீல் சிவநாராயணன் தன் வாட்ச் மைக்கா மேல் கைக்குட்டையால் துடைத்து கொண்டார். எதிரில் டிஃபென்ஸ் தரப்பில் ஆஜராகப் போகிற பரத் கருப்பு அங்கி அணிந்து அமர்ந்திருந்தான். பார்வையாளர் பகுதியில் அமுதாவும் சுசிலாவும் அருகருகே அமர்ந்திருந்தார்கள். பெஞ்சில் ஓரமாக இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம். விசாரணை நடக்கும் கூண்டருகில் கதவோரமாக 2 கான்ஸ்டபிள்களுக்கு நடுவில் இளங்கோ நிறுத்தப்பட்டிருந்தான். பார்வையாளர்கள் பகுதியில் அபிஷேக்கும் அனுபமாவும் மற்றொரு மூலையில் சாய்வு பலகை கொண்ட பெஞ்சில் அமர்ந்திருந்தார்கள். சில வழக்குகளின் ஒத்திவைப்புகளுக்கு பிறகு இந்த ரத்னபூபதி கொலை வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. சம்பிரதாயமாக டவாலி 3 முறை அழைத்த பிறகு விசாரணை கூண்டில் இளங்கோ ஏற்றப்பட்டான். நீதிபதி கேஸ் ஃபைலை பார்த்தார். நிமிர்ந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சிவநாராயணனை பார்த்தார். வழக்கை தொகுத்து சொல்லுங்க என்றார். எஸ் யுவரானர். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இளங்கோ கொலை செய்யப்பட்ட தொழிலதிபர் ரத்னபூபதியோட 2வது மனைவியான அனுபமாவோட பழைய காதலன். இறக்கத்தில் அனுபமா இளங்கோவுக்கு தன்னோட அலுவலகத்தில் வேலை போட்டு கொடுத்தாரு. ஆனால் இளங்கோ தன்னோட பழைய காதலை ரத்னபூபதி கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டி சில முறை பணம் வாங்கியிருக்காரு. இவரோட இம்சை தாங்க முடியாத அனுபமா ரகசியமாக டிஏஜி ஆஃப் போலீஸ் திரு வெங்கடேசனை சந்தித்து தன்னோட பிரச்சனையை சொல்லியிருக்காரு. டிஏஜி அவருக்கும் உதவியும் இருக்காரு. அவர் சொன்ன ஆலோசனையின் பேரில் வேலையை விட்டு நிறுத்தினார் அனுபமா. இதனால் ஆத்திரம் அடைஞ்சார் இளங்கோ. ரத்னபூபதியை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்க சம்பவ தினத்தன்னைக்கு தனக்கும் அனுபமாவுக்கு உள்ள பழைய காதலை எடுத்து சொன்னார். போதையில் இருந்த ரத்னபூபதி கோபமாக இளங்கோவை தாக்கினார். இவரும் பதிலுக்கு திருப்பி தாக்க ஒரு போராட்டமே அங்கே நடந்திருக்கு. இறுதியில் இளங்கோ ரத்னபூபதியோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொலை செஞ்சார். இந்த ஆதாரங்கள் அப்புறம் சாட்சி விசாரணைகள் மூலம் அரசாங்க தரப்பு நிரூபிக்க தயாராக இருக்கு யுவரானர் என்று விட்டு அமர்ந்தார் சிவநாராயணன். நீ என்னப்பா சொல்கிற என்றார் நீதிபதி. நான் கொலை செய்யலை யுவரானர். இதெல்லாம் திட்டமிட்ட சதி. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எனக்கு எதிராக அமைச்சிட்டாங்க. எனக்காக வக்கீல் பரத் வாதாடுவார் என்றான் இளங்கோ. என்ன சொல்கிறீங்க பரத்? பரத் எழுந்து கொண்டான். யுவரானர், என் கட்சிக்காரர் இளங்கோ ஒரு அப்பாவி, குற்றமற்றவர். போலீஸ் தரப்பில் புனையப்பட்ட வழக்கு இது. சமர்ப்பிக்கப்படுற ஆதாரங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. இளங்கோ அனுபமாவை காதலிச்சதும் இல்லை, மிரட்டியதும் இல்லை, இந்த கொலையை செய்யவும் இல்லை. வழக்கோட போக்கில் இளங்கோ குற்றமற்றவருங்கிறத நிரூபிக்க நான் தயாராக இருக்கேன் யுவரானர். தென் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த அக்யூட்ஸ் என்றார் நீதிபதி. பரத் அமர்ந்து கொள்ள சிவநாராயணன் எழுந்தார். இளங்கோவிடம் சத்தியப்பிரமாணம் வாங்கப்பட்டது. பொதுவாக பெயர், அப்பா பெயர் என்று சில விவரங்களை கேட்டுவிட்டு கேட்டார் சிவநாராயணன். நீங்கள் அனுபமாவை காதலிச்சது உண்மையா இல்லையா? இல்லை. இந்த புகைப்படத்தில் அனுபமாவோட தோளில் கையை போட்டிருக்கிறது நீங்கள் தானே என்று போலீஸ் கைப்பற்றி அந்த புகைப்படத்தை காட்டினார். இதில் தலை மட்டும்தான் என்னுடையது. சீரியஸாக பேசணும். ஒரு புகைப்படத்தில் தலை மட்டும் என்னுடையதாகவும் உடல் இன்னொருத்தருடையதாகவும் இருக்குமா? இருக்கும். நல்ல புகைப்பட நிபுணர் முனைஞ்சு செயல்பட்டு செஞ்சால் இருக்கும். சினிமாவில் ஒரே பிரேமில் 9 விதமாக ஒரே ஆளை காட்டுறது இல்லையா? அதெல்லாம் டெக்னிக்காக சாத்தியமாகிற விஷயந்தான் யுவரானர். இது அனுபமாவும் இவரும் காதலிச்சப்போ ஒரு ஸ்டூடியோவில் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படம். இவர் இதை பிடிவாதமாக மறுக்கிறாரு என்று கிளார்க் மூலமாக புகைப்படத்தை நீதிபதியிடம் சேர்ப்பித்தார். அப்ஜெக்ஷன் யுவரானர். கோர்ட்டு வழக்குகளில் புகைப்படத்தை பிரதான சாட்சியாக எடுத்துக்கிற முடியாதுங்கிறதுக்கு நான் பல வழக்குகளோட தீர்ப்புகள்லேருந்து உதாரணம் தர விரும்பினேன் என்றார். தேவையில்லை. நான் புகைப்படத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்போறதில்லை என்றார் நீதிபதி. மேற்கொண்டு விசாரிக்கலாம் என்றார். சிவநாராயணன் அந்த 3 கடிதங்களை காட்டி, இந்த காதல் கடிதங்கள் அனுபமா உங்களுக்கு எழுதினது தானே என்றார். நான் இந்த காகிதங்களை இப்போதான் பார்க்குறேன். இந்த கடிதங்களும் புகைப்படமும் உங்கள் அறையிலிருந்து போலீஸார் கைப்பற்றியிருக்காங்க தெரியுமா? தெரியாது. ஏன் முன்னிலையில் கைப்பற்றலை. இதே ரீதியில் சிவநாராயணன் தொடர்ந்து கேட்க, இளங்கோ பரத் சொல்லிக் கொடுத்தபடி இடக்காகவும் தன் நிலையை எடுத்து சொல்லும் விதமாகவும் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தான். யுவரானர், இந்த இளங்கோ ஒரு அழுத்தமான பேர்வழி. திறமையாகவும் சாமர்த்தியமாகவும் உண்மைகளை மறுக்கிறாரு. ஆனால் யுவரானர், மற்ற சாட்சிகளையும் ஆதாரங்களையும் வச்சு உண்மையை உணர வேண்டும்னு கோருகிறேன் என்றார். அமர்ந்தார் சிவநாராயணன். மிஸ்டர் பரத், நீங்கள் அக்யூஸ்டை விசாரிக்கிறது மூலமாக ஏதாவது எஸ்டாப்ளிஷ் செய்ய விரும்புகிறீங்களா? எஸ் யுவரானர் என்று எழுந்தான் பரத். இளங்கோ, உங்கள் பிறந்தநாள் என்னைக்கு? செப்டம்பர் 8.
சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது ஜூன் 18. நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடுறது என்னைக்கு? செப்டம்பர் 8 தான். சரி, அனுபமா உங்களுக்கு எழுதுனதா சொல்லப்பட்ட கடிதங்கள் ஒன்றில் ஜூன் 18 அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பல இடங்களில் போய் பிறந்தநாள் கொண்டாடினதா இருக்கே, அது போய் உருவாக்கப்பட்ட கடிதம். என் அப்ளிகேஷனில் உள்ள பிறந்தநாளை பார்த்து சாமர்த்தியமாக குறிப்பிடப்பட்டது அது. போன வருடம் ஜூன் 18 நீங்கள் எங்கே என்ன செஞ்சிட்ருந்தீங்க? என் காதலி அமுதாவோட சாயந்தரம் 4 மணி முதல் நைட்டு 8 மணி வரைக்கும் கடற்கரையில் பேசிகிட்டு இருந்தேன். அமுதாவா? யார் அது? அவள் தான் என் உண்மையான காதலி. 2 வருஷங்களாக நானும் அவளும் உயிருக்குயிராக காதலிக்கிறோம். யுவர் ஆனர் என்று ஜட்ஜு பக்கம் திரும்பிய பரத், அந்த உண்மை காதலி அமுதாவையும் டிஃபென்ஸ் தரப்பு சாட்சியாக சேர்த்துருக்கேன். அமுதாவும் இளங்கோவும் காதலிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு அமுதா கடந்த 2 வருஷங்களாக எழுதிட்டு வர்ற டைரியை ஒரு சாட்சியாக அளிக்கிறேன். அதில் ஜூன் 18ஆம் தேதி எழுதப்பட்டிருக்கிறத கவனிக்க கோர்றேன். பரத் அந்த டைரியை ஜட்ஜிடம் அனுப்ப சிவநாராயணன் உடனே இழந்து, யுவர் ஆனர், இது இளங்கோவை காப்பாற்ற தயாரிக்கப்பட்டிருக்கிற பொய் சாட்சி. 10 வருட டைரிகளை கூட சில இரவுகள் உட்கார்ந்து தயாரிக்க முடியும். அப்படியே அமுதாங்கிற பொண்ணை இளங்கோ காதலிச்சிருந்தா அவர் ஒரே நேரத்தில் பல பொண்களை காதலிக்கிற வல்லமை படைச்சவர்னு வேணும்னா வச்சுக்கரலாம் என்றார். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், டிஃபென்ஸ் கவுன்சில் அமுதாவை ஒரு சாட்சியாக சேர்த்துருக்காரு. அவரை விசாரிக்கும் போது அவர் நிஜ சாட்சியா பொய் சாட்சியான்னு நிரூபிங்க. இப்போ ஏன் அவசரப்படுறீங்க? சிவநாராயணன், எஸ் யுவர் ஆனர் என்று அமர வேண்டியதாயிற்று. பகுதி 11. காலியான நெற்றியுடன், கண்களில் கலக்கத்துடன், முகத்தில் வரவழைத்து கொண்ட சோகத்துடன் சாட்சி கூண்டில் ஏறி நின்றாள் அனுபமா. சிவநாராயணன் தனக்கு சாதகமாக அவளை விசாரித்து முடித்ததும், நீங்கள் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறீங்களா என்றார் ஜட்ஜ் பரத்தின் முகத்தை பார்த்து. சட்டன்லி வித் யுவர் பர்மிஷன் என்று எழுந்து அவளிடம் வந்த பரத், உங்களுக்கும் ரத்னபூபதிக்கும் எப்போ திருமணம் ஆச்சு? 10ஆம் தேதி ஆகஸ்ட் 92 என்றாள் அனுபமா. இளங்கோவோட அறையில் கைப்பற்றியதா 3 காகிதங்களை இங்கே தாக்கல் செஞ்சுருக்கீங்க. அந்த கடிதங்களை எழுதுனது யார்? நான் தான். சந்தேகம் இல்லையே, அதில் இருக்கிறது உங்கள் கையெழுத்து தானே? ஏன் கையெழுத்து தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த 3 கடிதங்கள்லேயுமே தேதி போடப்படலை. ஏன்? தேதி போட்டு எழுத அது என்ன பிஸ்னஸ் கடிதமா? 3 கடிதங்களில் ஒரு கடிதத்தில் ஜூன் 18 இளங்கோவோட பிறந்த நாள்னு பல இடங்களில் சுற்றி திரிஞ்சதாகவும் வருது. அதில் நேற்று பிறந்த நாள்னு வருது. அதனால் அந்த கடிதம் ஜூன் 19 அன்னைக்கு எழுதப்பட்டதுன்னு வச்சுக்கரலாமா? வச்சுக்கரலாம். இந்த 2 தவிர முதல் கடிதம் நீளமான கடிதம், சினிமா தியேட்டர் சில்மிஷம் பற்றி குறிப்பிடுற கடிதம். அது எந்த தேதியில் எழுதுனது? நினைவில்லை. சரி, நீங்கள் முதல் முறையாக இளங்கோவை சந்தித்த நாள் நினைவிருக்கா? காதலர்கள் தங்களோட முதல் சந்திப்பு நாளை மறக்கிறதில்ல. சற்றே யோசித்த அனுபமா, சாரி, நான் காதலின்னு நிலத்தாண்டி இன்னொருவர் மனைவியானதால் அந்த விவரங்களை எல்லாம் மறந்துட்டேன். போகட்டும். எப்படியும் 7ஆம் தேதி மார்ச் மாதம் 92வது வருஷத்துக்கு அப்புறம்தான் நீங்கள் இளங்கோவை சந்திருக்க முடியும். ஏன்னா அன்னைக்கு தான் கேரளாவில் இருந்த நீங்களும் அபிஷேக்கும் சென்னை மகாலிங்கபுரத்தில் வீடு பிடிச்சு குடி வந்தீங்க, சரியா? சரி என்றால் சற்றே மிரண்டு. உங்களுக்கும் இளங்கோவுக்கும் வெறும் காதல் மட்டும்தானா, இல்லை உங்களுக்குள்ள உடலுறவு வர அது நீடித்ததுண்டா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் என்று எழுந்து விட்டார் சிவநாராயணன். இது பெருமை மிக்க சாட்சியை இழிவுபடுத்துகிற நோக்கத்தோடு கேட்கப்படுற கேள்வி. மன்னிக்கணும் யுவர் ஆனர், இவர் பெருமை மிக்க பெண் மனிதனா என்று ஊர்ஜிதம் செய்து கொள்ள இது போன்ற கேள்விகள் அவசியமாகுது. அனுமதிக்கணும் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு. சாட்சி அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்லை, எங்களுக்குள்ள சில சின்ன சபலங்கள் இருந்துச்சு. எல்லா காதலர்களையும் போல பழகினோம். ஒரு எல்லை வரை தான் பழகினோம். நாங்கள் வரம்பு தாண்டினதே இல்லை. குறிப்பாக இந்த கடிதம் எழுதப்பட்ட காலங்களில் வரம்பு தாண்டலைன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன குறிப்பிட்டதா ஏன் கேட்குறீங்க? காரணமாக தான். உங்களுக்கு ஆழ்வார்பேட்டையில் ராஜம் கிளினிக் இருக்கிறது தெரியுமா? திடுக்கிட்டாள் அனுபமா. அங்கே போன வருஷம் மே மாதத்தில், அதாவது நீங்கள் இளங்கோவோட காதலராக இருந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி 16ஆம் தேதி அட்மிட் ஆனீங்களா? ஒரே ஒரு வினாடி தாங்கிய அனுபமா, ஆமாம் என்றாள். அங்கே என்ன சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க? எனக்கு மென்சஸ் ட்ரபிள் இருந்தது. அதுக்கு ஒரு முறை டிஎன்சி செஞ்சால் பரவாயில்லன்னு சொன்னாங்க. அதனால் செஞ்சுக்கிட்டேன் யுவர் ஆனர். இவர் டிஎன்சி மட்டும் செஞ்சுக்கரல, தன்னோட வயிற்றில் வளர்ந்திருந்த 30 நாள் கருவை கழிச்சிருக்காரு. அதுக்கான மருத்துவபூர்வமான ஆதாரங்கள் இதோ. பரத் கொடுத்த ஃபைல் ஜட்ஜிடம் வந்தது. பார்த்தார். இதுக்கு என்ன சொல்கிறீங்க என்றார் ஜட்ஜ். ஆமாம் யுவர் ஆனர், முதல்ல பொய் சொன்னதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. எந்த பொண்ணும் தன்னோட கற்பு நிலையை பற்றி உண்மையை மறைக்கத்தான் விரும்புவா.
நானும் இளங்கோவும் காதலர்களாக பழகுனப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் வரம்பு மீறிட்டோம். விளைவாக நான் கர்ப்பமாகிட்டேன். உடனே நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிறதா இல்லை. அதனால நான் கருக்கலைப்பு செஞ்சுக்கிட்டேன். உண்மைதான் என்றால் திமிராக அனுபமா. ஒரு பொய்யை மறைக்க தொடர்ந்து பொய்களை அடுக்க வேண்டாம். அந்த ஆஸ்பத்திரியில் கருவை கலைக்க சம்மதம்னு கணவனோட ஸ்தானத்தில் கையெழு போடப்பட்டிருக்குது. இளங்கோ இல்லை யுவரானர். அந்த கையெழுத்தை பார்த்து படிக்க கோருகிறேன் என்றான் பரத். அபிஷேக் என்றார் ஜட்ஜ். கோர்ட்டே ஸ்தம்பித்தது. ஆனால் அனுபமா ஸ்தம்பிக்கவில்லை. ஆமாம் யுவரானர், என் அண்ணன் தான் அன்னைக்கு கையெழுத்து போட்டார். நான் கர்ப்பமான விஷயம் என் அண்ணனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. என்னை அரைஞ்சாரு. என்னை கருக்கலைப்பு செஞ்சுக்கிற சொன்னதே அண்ணன் தான். அவர் தான் என்னை அந்த ஆஸ்பத்திரியில் அழைச்சிட்டு வந்து அட்மிட் பண்ணார். ஆஸ்பத்திரியோட சட்டப்படி கணவனோட அனுமதியோட தான் நான் கருவை கலைக்க முடியும். கல்யாணமாகாத நான் கணவனுக்கு எங்கே போவேன்? அதனால் அபிஷேக் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு பொய்யா தன்னை கணவன்னு சொல்லி கையெழுத்து போட்டார். இதில் என்ன தப்பு? அனுபமாவின் எதிர்கேள்வியில் பரத் உட்பட ஜட்ஜும் எல்லோரும் ஆடி போய்விட்டனர். பரத் இப்படி ஷார்ப்பாய் பேசுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை. ஹாஸ்பிட்டலின் ரெக்கார்ட்ஸை ப்ரொடியூஸ் செய்ததில் கலங்கி போய் உளறி கொட்டி எல்லா சதிகளையும் ஒப்புக்கொண்டு விடுவாள் என்று தான் எதிர்பார்த்திருந்தான். ஆனால் அனுபமா ரொம்ப கில்லாடியாக இருக்கிறாள். எவ்வளவு பெரிய பாயிண்டை மடக்கிவிட்டாள். ஆக உங்கள் வயிற்றில் வளர்ந்தது இளங்கோவோட கருதானா? ஆமாம். உங்கள் உறவு எந்த சூழ்நிலையில் நிகழ்ந்தது? அப்ஜெக்ஷன். காதலர்கள் தங்களுக்குள்ள எல்லை மீறி இன்பமாக இருக்கும்போது பின்னால் கோர்ட்டில் நிரூபணம் தேவைப்படலான்னு பக்கத்தில் 4 பேரை வச்சுக்கிற மாட்டாங்க. இது தேவையில்லாத கேள்வி. எஸ் மிஸ்டர் பரத், இதை அவாய்ட் பண்ணலாம். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின் என்றார் ஜட்ஜ். நேரம் பார்த்துவிட்டு மீதி விசாரணையை உணவு இடைவேளைக்கு பின்பு தொடரலாம் என்றார். பகுதி 12. ஹோட்டலில் அமுதா, சுசிலா, பரத் மூவரும் ஒரு மேஜையில் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். என்ன பரத் இது? இந்த ஹாஸ்பிட்டல் விவகாரத்தை எவ்வளோ பெரிய பலமாக நினச்சிட்டு இருந்தீங்க. அனுபமா மாதிரி கட்ஸ் உள்ள ஸ்பான்டனியஸாக பொய் சொல்கிற சாமர்த்தியம் உள்ள பொம்பளையை நான் பார்த்ததே இல்லை. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற சட்டை அபிஷேக்கோடதுன்னும் அந்த ஃபோட்டோ அபிஷேக்கும் அனுபமாவும் காஞ்சிபுரத்தில் மூர்த்தி ஸ்டுடியோவில் எடுக்கப்பட்டதுன்னும் நான் வாங்கி வச்சுருக்கிற ஃபோட்டோ ஸ்டுடியோ ரசீதை காட்டி நிரூபிக்க முடியாதா? ஃபோட்டோ விவகாரத்தை நான் பெருசாக எடுத்துக்க போகிறதில்லைன்னு ஜட்ஜு சொன்னதுக்கப்புறம் அந்த விவகாரத்தை எடுத்துக்கிறது செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு சமந்தான் என்றாள் அமுதா. அப்படி இல்லைங்க, இந்த தடயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டவேன்னு நிரூபிக்கலாம். அதுக்கு உதவும். ஆனால் அதுலேயும் ஒரு பேட் லக். நமக்கு ஸ்டூடியோவில் அந்த நெகட்டிவ் கிடைக்கல. பார்ட்டி நெகட்டிவ்க்கும் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு தான் சொல்லிட்டானே என்றான். ஆனால் ஃபோட்டோ ஸ்டுடியோ பில் அபிஷேக் பேரில் போடப்பட்டிருக்கு பரத் என்றார். அனுபமா என்ன சொல்லுவா தெரியுமா? ஆமாம், நானும் இளங்கோவும் போய் தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆனால் எப்போவும் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் அபிஷேக் பேரை பயன்படுத்துறது வழக்கம். அதனால ஃபோட்டோ ஸ்டுடியோக்காரன் பேர் என்ன போடணும்னு பில் போடுறப்போ கேட்டப்போ அபிஷேக்குன்னு போட சொல்லி நான் தான் சொன்னேன்னு கூசாமல் சொல்லுவாள். லாஜிக்கலாக இருக்கும். நெகட்டிவ் கிடைக்காததால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அந்த விஷயத்தில். அப்போ இனிமேல் கேஸ் எப்படி போகும்? ஆரம்பத்தில் ஜட்ஜு நாம் சொன்னதை நம்ப ஆரம்பித்தார். ஆனால் இப்போது அவர் அனுபவமாக லாஜிக்கலாக சொல்கிற பதில்களை நம்ப ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. அவங்க சைடு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். டிஏஜி வெங்கடேசன் ஒரு ஹையர் போலீஸ் ஆஃபீஸரு. அவர் சொல்கிற வாக்குமூலத்துக்கு வேல்யூ அதிகம். தவிர இளங்கோ ரூமில் சோதனை போட்ட ஆஃபீஸர்ஸ் வேறு சாட்சி சொல்ல போகிறாங்க. அந்த சாட்சிகள் பக்கம் நாம் கை வைக்கவே முடியாது. என்ன பரத், அப்போ இளங்கோவை எப்படி காப்பாற்றுறது? அனுபமா சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்க ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சா போதும். கிடைக்கலையே. கிடைச்ச பெரிய ஆதாரத்தையும் அப்படியே பிளேட்டை திருப்பிட்டாளே அவ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிஜத்தில் அனுபமாவும் அபிஷேக்கும் கணவன் மனைவியா என்றாள் அமுதா. அதில் சந்தேகமே இல்லை. ஃபோட்டோவில் கொடுத்துருக்கிற போஸ்லேயே தெரியல. கற்பங்களைக்க இவன் கையெழுத்து போட்டிருக்கானே. கேரளாவில் அவங்க எங்கே இருந்தாங்க, என்ன செஞ்சாங்கன்னு தீவிரமாக விசாரித்து பார்த்தோம். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நிரூபிக்க எதுவுமே கிடைக்கல. சரி பரத், பயமாக இருக்கே. கேஸ் போகிற போக்க பார்த்தா நாம் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெயின் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் போல இருக்கே என்றாள் சுசிலா. பரத் மௌனமாக எழுந்து சென்று கை கழுவி விட்டு வந்து மறுபடியும் தன் நாற்காலியில் அமர்ந்தான். சுசி, அந்த 3 லெட்டர்ஸோட ஜெராக்ஸ் காப்பி எட என்றான். அவள் எடுத்து கொடுத்தாள். அந்த கடிதத்தை உன்னிப்பாக பார்த்தான். மாறி மாறி ஒவ்வொரு கடிதமாக பார்த்தான். சுசி, இந்த 3 லெட்டர்ஸும் ஒரே நாளில் ஒரே பால் பாயிண்ட் பேனாவால் எழுதப்பட்டது. அதுலேயும் கடைசி 2 லெட்டர்ஸ்லையும் லெட்டு இங்கு தீர இருக்கிறதால ஓவராக லீக் ஆகி புள்ளி வைக்கிற இடத்துல எல்லாம் பிசுறு பிசுறாக இருக்கு பாரு. ஆமாம், இதை வச்சு ஜட்ஜு ஒத்துக்குவாரா பரத்? எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுது. ரொம்ப சில்லித்தனமாக ஒரு தப்பை அந்த அனுபவம் செஞ்சுருந்தா இளங்கோவை நிச்சயமாக காப்பாற்றலாம். என்ன சொல்கிறீங்க?
கோர்ட்டில் சொல்கிறேன். இந்த 3 லெட்டர்ஸோட ஒரிஜினல்ஸை பார்த்துட்டு சொல்கிறேன் என்றான் பரத். உணவு இடைவேளைக்கு பிறகு கோர்ட் மீண்டும் கூடியது. விசாரணைக்கு தயாராய் அனுபமா மதர்பாய் நின்றிருந்தாள். பரத், நீங்கள் தொடர்ந்து விசாரிக்க விரும்புகிறீங்களா என்றார் ஜட்ஜ். எஸ் யுவர் ஆனர். அதுக்கு முன்னாடி போலீஸ் இளங்கோவோட அறையில் கைப்பற்றி தாக்கல் செஞ்சுருக்கிற 3 கடிதங்களையும் நான் பார்வையிட விரும்புகிறேன் என்றான் பரத். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா என்று சிவநாராயணனை கேட்டு அவர் இல்லை என்று மறுத்ததும் கோர்ட் கிளார்க் மூலமாக அந்த ஒரிஜினல் கடிதங்களை பரத்திடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். பரத் அந்த கடிதங்களை ஒவ்வொன்றாக வெளிச்சத்தில் பிடித்து நுணுக்கமாக பார்த்தான். பிறகு அனுபமாவை கேட்டான், இந்த கடிதங்களை நீங்கள் தபால் அனுப்பினீங்களா? இல்லை, நேரில் தான் கொடுத்தேன். நாங்கள் காதல் கடிதங்களை அப்படித்தான் பரிமாறிக்கிறது வழக்கம். சரி, இந்த 3 கடிதங்களும் தேதி போடப்படலைனாலும் வெவ்வேறு தினங்களில் இளங்கோட்டை கொடுக்கப்பட்ட கடிதங்கள்ங்கிறத ஒத்துக்கிறீங்க தானே? நிச்சயமா. அப்படின்னா இதை நீங்கள் வெவ்வேறு தினங்களில் தான் எழுதியிருக்கணும், அப்படி தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் தியேட்டர் சம்பவம் பற்றி குறிப்பிட்டது முதல் கடிதம், கடற்கரை முத்த சம்பவம் 2வது கடிதத்தில், முட்டுக்காடு எல்லாம் சொன்னதை குறிப்பிட்டது 3வது கடிதத்தில். நான் சொல்கிற வரிசை சரிதானா? சரிதான். இல்லை, தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு மறக்க மாட்டீங்களே? இல்லை, நீங்கள் சொன்ன வரிசை சரிதான். பரத் இப்பொழுது நீதி பக்கம் திரும்பி உற்சாகமாக திரும்பினான். யுவர் ஆனர், இவ்வளவு நேரம் சாமர்த்தியமாக பொய் சொல்லிக்கிட்டு வந்த அனுபமா இப்போ சறுக்கிட்டார் யுவர் ஆனர். இந்த கடிதங்களை நீங்கள் வெளிச்சத்தில் படித்து உன்னிப்பாக கவனிக்க கோர்றேன். இந்த கடிதங்கள் பால்பாயின் பேனாவால் எழுதப்பட்டது. ஒரே நேரத்தில் எழுதப்பட்டது. 3 காகிதங்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கடிதமாக எழுத துவங்கியிருக்காரு. முதல் கடிதம் எழுதி முடித்ததும் அந்த காகிதத்தை இயல்பாக 3வது இடத்துல சொருகி வச்சுட்டு 2வது கடிதம் எழுதியிருக்காரு. அப்புறம் 2வது கடிதத்தை அடியில் வச்சுக்கிட்டு 3வது கடிதத்தை எழுதியிருக்காரு. வெளிச்சத்தில் வச்சு நுணுக்கமாக பார்த்தா 3வது கடிதத்தில் உள்ள வார்த்தைகள் பால்பாயின் பேனாவோட அச்சு காரணமாக முதல் கடிதத்தில் லேசாக பதிவாயிருக்கு. இந்த பரிசோதனை கூடத்துக்கு அனுப்பி ஸ்பெஷலிஸ்ட் மூலமாக நிரூபிக்க முடியும். வெவ்வேறு தினங்களில் எழுதப்பட்ட கடிதமாக இருந்தால் 3வது கடிதத்தோட அச்சு பதிவு முதல் கடிதத்தில் எப்படி பதிவாகும்னு யோசிக்க கோர்றேன். இது ஒன்று போதும், இவர் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு புரிஞ்சுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் என்று அமர்ந்தான் பரத். நீதிபதி அந்த முதல் கடிதத்தை உன்னிப்பாக பார்த்தார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை பார்த்தார். உதட்டை பிதுக்கினார். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இதை நீங்கள் கவனிக்கலையா? லேபுக்கு அனுப்ப அவசியமே இல்லை. உன்னிப்பாக பார்த்தாலே அச்சு பதிவாகி 3வது கடிதத்தில் உள்ள வார்த்தைகள் புலப்படுதே. ஆனால் முறையாக இதை பரிசோதனை கூட அனுப்பி அறிக்கை வாங்க நான் உத்தரவிடுறேன். சாட்சி பொய் சொல்கிறாருங்கிறத திட்டவட்டமாக தெரியுது. அதனால் அனுபமா இதுவரை சொன்ன எல்லாத்தையும் நம்புறதுக்கு இல்லை. அனுபமாவை கைது செஞ்சு தீவிரமாக விசாரிக்க உத்தரவிடுறேன். இந்த கடிதங்களோட அடிப்படையில் காதலை நம்ப வைக்க முயற்சி செஞ்சுருக்கிறது தெளிவாகுது. டிஏஜி அவர்களை இந்த வகையில் நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். அபிஷேக்கையோ கைது செஞ்சு விசாரிக்க உத்தரவிடுறேன். இளங்கோவின் மேலே கொலைப்பழி விளைவிக்க நடத்தப்பட்டிருக்கிற சதி அம்பலமாகி இருக்கிறதால அவரை நிரபராதின்னு சொல்லி விடுதலை செய்யுமாறு தீர்ப்பளிக்கிறேன் என்றார் ஜட்ஜ். இளங்கோ முகம் வளர்ந்தான். கோர்ட்டுக்கு வெளியே அவன் பரத் கையை பற்றி குலுக்கி தேங்க்ஸ் சார் என்றான். அமுதாவும் கண்களில் நீர் திரையிட வார்த்தை வராமல் நின்றாள். ரொம்ப நாள் காதலிச்சுட்டே இருக்கக்கூடாது, இப்படி தான் வில்லங்கோ வந்து சேரும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க என்றான் பரத். அட்வைஸ் எங்களுக்கு மட்டும்தானா, உங்களுக்கு பொருந்தாதா என்றாள் அமுதா. நானா? சுசிலாவையா லவ் பண்ணுறேனா? யார் சொன்னது? ஏதாச்சும் சாட்சி இருக்கான்னு கேளுங்க என்றான் பரத். சுசிலா இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு தன் மாமூல் போஸில் முறைக்க துவங்கினாள். முடிந்தது. இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம்.